ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும். என் வாய்ஸ் கிளியரா கேக்குதாம்மா உங்களுக்கு? என் வாய்ஸ் கிளியரா கேக்குதானே உங்களுக்கு? ம். ம். ஆம் சார். ஓகே. ஆம் சார். ஓகே. சரி. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க பார்க்க போறது 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரோட ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் சம்மந்தப்படுத்தி நாங்க பார்க்க போறோம். ஓகே. சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கோ. இது வரைக்கும் நாங்க இந்த யூனிட் 1ல இருந்து 10 வரைக்கும், அதாவது 10ஆம் பாடம் வரைக்கும் கிளியரா முடிச்சிருக்கோம். இந்த 10ஆம் பாடம் வரைக்கும் உண்ட எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, நான் சொன்னேன், நாங்க கேள்விகள் செய்யும் போதே நீ பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்விகள் மாதிரி. அதாவது எம்சிக்யூல மொத்தம் 50 கேள்வியில இப்ப நாங்க படிச்சிருக்க வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்வி நாங்க ஆன்சர் பண்ணணும். அதாவது கிரேட் 12 நீ கிரேட் 13 படிக்கிற மாதிரி அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு மடங்கு நீ கட்டாயம் கிரேட் 12 படிக்கணும்ன்றதை நான் சொல்ல வரேன். ஏன்னா கிரேட் 12 அதிக அளவு கேள்விகள் வருது. அதுக்கு நீ இதை விட்டுட்டு அதை படிக்கிறது அப்படிலாம் இல்லை. நான் ரெண்டையும் ஓவராலா படி. நான் உண்ட நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. சரி. ஓகே. இப்ப நாங்க இன்னைக்கு பார்க்க போறது ஸ்ட்ரக்சர் பார்ட். 2024ஆம் ஆண்டு ஓகேயா ஸ்ட்ரக்சர் பார்ட் பார்க்க போறோம். கவனி. வானிலை அவதான நிலையங்களில் பயன்படுத்தப்படுகின்ற உபகரணம் ஒன்றின் வரிப்படம் கீழே தரப்பட்டுள்ளது. வினாயில 1, 2 என்பவற்றுக்கு விடையளிப்பதற்காக இவ்வரிப்படத்தை பயன்படுத்துக. இந்த வரிப்படத்தை பத்தி நான் ஏற்கனவே இந்த ஃபைனல் செமினார்லயும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, சாரி, 2024 ஃபைனல் செமினார்லயும் இது சொல்லியிருந்தேன். விளங்குதா? இந்த வரிப்படத்தை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது என்ன வகையான மலைமானின்னு சொல்லி தெரியும். இது ஒரு வகையான தன்னியக்க மலைமானி. அவ கேட்ட கேள்விக்கு தான் பதில். மேற்குறித்த வரிப்படத்தில் காணப்படும் உபகரணத்தை பெயரிடுகன்னு கேட்டாங்களா இருந்தா இதுக்கு நீங்க எழுதியிருக்கணும் தன்னியக்க மலைமானின்னு குறிப்பிட்டிருக்கணும். இல்லனா டிப்பிங் பக்கெட் வகை மலைமானின்னு சொல்லி எழுதியிருக்கணும். இல்லனா பதிவாகும் வகை மலைமானின்னு சொல்லி எழுதியிருக்கணும். இந்த வேர்டுல ஏதாவது நீங்க எழுதலாம். இல்லாட்டி தானே நிரம்பும் வகை மலைமானின்னு சரி எழுதியிருக்கலாம். அது பிரச்சனையே இல்லை. யோசிக்கிறது இதுக்கு தான் ஈஸியா விட இருக்கே. தன்னியக்க மலைமானின்னு சரி எழுதலாமே. அதை ஏன் நாங்க புதுசு வேர்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதுறதுக்கு தானே. சோ தன்னியக்க மலைமானின்னு எழுதினாவே சரி. கட்டாயம் தன்னியக்க மலைமானின்னு எழுதிட்டு பிராக்கெட்ல டிப்பிங் பக்கெட் வகை மலைமானின்னு போடும். டிப்பிங் பக்கெட் வகை மலைமானின்றது கட்டாயம் போடும். ஏன்னா தன்னியக்க மலைமானியில நிறைய வகை இருக்கு. அதுல இப்ப நீங்க பார்த்த வகை என்னது, உங்களோட சிலபஸ்ல உள்ள வகை என்னது, டிப்பிங் பக்கெட் வகை மலைமானி. விளங்குதா? இன்னும் நிறைய இருக்கு. வெயிங் கேஜ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன சொல்றது, மலைமானிகள்லயே நிறைய வகை இருக்கு. விளங்குதா? சரி. அடுத்த கேள்வி. இவ்வுபகரணத்தை தாபிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய 2 விடயங்களை குறிப்பிடுக. உனக்கு சிம்பிளா உனக்கு தெரியும் என்னது. தன்னியக்க மலைமானியோ, அது மலைமானியா இருக்கட்டும் தன்னியக்க மலைமானியா இருக்கட்டும், ரெண்டையுமே சமதளமான மட்டமான இடத்துல தான் நிறுவுதல் வேண்டும். இது கட்டாயம் நீ எழுதுவேன். கட்டாயம் நீ எழுதுவேன். ஏன்னா மலைமானின்னு சொன்னாவே இது கட்டாயம் சமதளமான ஒரு இடத்துல தான் நிறுவுதல் வேண்டும். அது முதலாவது. ரெண்டாவது பத்தி அறிஞ்சுன்னா இவங்க சொல்றாங்க காந்தப்புலம் தாக்கம் செலுத்தும் இடமாக இருக்கக்கூடாது. அது என்ன காந்தப்புலம் தாக்கம்? ஞாபகம் வச்சுக்கோ. எந்த உபகரணம் நீ ஒரு உபகரணம் பயன்படுத்துற, அந்த உபகரணத்துல காந்தம் காணப்பட்டது ஆரம்பிச்சுட்டா, உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கிட்டீங்களா அறிஞ்சுனா, இந்த தன்னியக்க மலைமானி எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குது? எனிவன் சொல்லுங்க. ம் இதுல விஞ்ஞான கோட்பாடு என்னது? தன்னியக்க மலைமானியோட விஞ்ஞான கோட்பாடு என்னது? மின்காந்த தூண்டல் கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குறது. சோ நோட் பண்ணிக்கோ. தன்னியக்க மலைமானி எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குறதுன்னா மின்காந்த தூண்டல் கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குறது. ஆகவே இந்த தன்னியக்க மலைமானியை நாங்க என்ன செய்யக்கூடாதுன்னா காந்தப்புல தாக்கம் காணப்படுற இடங்கள்லயோ காந்தம், உருக்கு, இரும்பு போன்றவை அண்மையில இருக்கக்கூடாது. விளங்குதா? அப்ப சொல்றாங்க, அப்ப தன்னியக்க மலைமானி ஒன்றை தாபிக்கும் போதும் சமதளமான இடத்துல தாபிக்கணும். அதே மாதிரி மின்காந்த தூண்டல் கோட்பாட்டின் அடிப்படையில இது இயங்குறனால கட்டாயம் காந்தப்புல தாக்கம் செலுத்தும் இடமாக இருக்கக்கூடாது. அதாவது பக்கத்துல அணுக்கரிசக்தி தாளை அணுசக்தி சாலைகள் அல்லது கருச்சக்தி தொழிற்சாலைகள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. விளங்குதா? சோ அதாவது காந்தப்புல தாக்கம் செலுத்தும் இடமாக இருக்கக்கூடாது. என்னது? இந்த தன்னியக்க மலைமானியை நாங்க அமைக்கும் போது. இதை தவிர வேற ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது இதை தவிர தன்னியக்க மலைமானியை தாபிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான 2 விடயம். இதை தவிர சில பிள்ளைங்க இந்த பாதுகாப்பு கம்பி வேலியில இருந்து இத்தனை அதெல்லாம் சொல்ல எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி இது தன்னியக்க மலைமானி. இப்ப தன்னியக்க மலைமானி தாபிக்கும் போது என்ன, இதைத்தான் எழுதணும் நீங்க. பாரம்பரிய வானிலை அவதான நிலையத்தில் நிறுவன விஷயத்துல எல்லாம் இங்க எழுதக்கூடாது. வேற என்ன எழுதலாம் இதுல?
வேற என்ன எழுதலாம்? சாரி, என்னது சொல்லுங்க, வேற என்ன எழுதலாம் அதுல? ஆமா, இது பொதுவா யோசிங்கம்மா, பொதுவா யோசிங்க. பொதுவா யோசிச்சீங்கன்னா இதுக்கு ஆன்சர் இருக்கு. பொதுவா யோசிங்க. தன்னியக்க மலைமானி நிறுவும் போது, தாபிக்கும் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயத்தை அவங்க கேட்கிறாங்க. நான் சொல்லி கொடுத்தது இல்லையா? சார் வேற என்ன? வரைவு தலைப்பு சிற்பம் செஞ்சு. நோ நோ நோ, கேட்ட கேள்வி தாபிக்கும் போது கவனத்தில் செலுத்த வேண்டிய விடயம். வேற என்ன விடயம்? சார் திறந்த வெளி 30 சென்டிமீட்டர் உயரத்துல. என்னது? சிம்பிளா சொன்னீங்க. இப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க திறந்த வெளியா இருக்கும். திறந்த வெளி பிரதேசமாக இருக்க வேண்டும். சிம்பிள். ஓகேயா? ஆனா அதை விட முக்கியமான விஷயம் தான் இது ரெண்டுமே. அப்ப நீங்க கேட்கலாம், சார் தண்ணியக்க மலைமானி நாங்க வீட்டு உள்ளுக்கு வச்சு நாங்க அளக்கலாமா? கொஞ்சம் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த புனல் ஊடாக தண்ணி போகணும். அதனால வீட்டுள்ளுக்கு தண்ணி வருமா? சோ ஒவ்வொருத்தையும் தாபிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான 2 விடயங்கள் இந்த 2 விடயங்கள். இதை தவிர்த்து 3வது விடயம் கேட்டா திறந்த வெளி பிரதேசமா இருக்க வேண்டும். என்னைக்கு நான் வானிலை சம்பந்தமான உபகரணங்கள் நிறுவும் போது கட்டாயம் அது திறந்த வெளி பிரதேசமாக இருப்பது நன்று. ஓகேயா? சரி, அடுத்த கேள்வி. மண்ணின் பல்வேறு தொழிற்பாடுகளுக்கு அதன் பௌதிக இயல்புகள் மிக முக்கியமானவை ஆகும். திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஓகே, திருப்பி சொல்றேன். ஓகே, மண்ணின் பல்வேறு தொழிற்பாடுகளுக்கு பத்தி இருந்துச்சுன்னா அதன் பௌதிக இயல்புகள் மிக முக்கியமானவை ஆகும். மண்ணில் நீர் செல்லும் வேகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மண்ணின் பிரதான பௌதீக இயல்புகள் 2ஐ குறிப்பிடுக. நோட் திஸ் பாயிண்ட், நல்லா கவனிச்சுக்கோ. கேட்ட கேள்விக்கு தான் பதில். மண்ணினுள் நீர் செல்லும் வேகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மண்ணின் பிரதான பௌதீக இயல்புகள். உனக்கு தெரியும், பிரதான பௌதீக இயல்புகள்னா கண்ணை மூடிட்டு நாங்க 2 பௌதீக இயல்பு எழுதலாம். அதுல ஒண்ணு மண்ணின் இலையமைப்பு, 2வது மண்ணின் கட்டமைப்பு. அப்ப நீ யோசிக்கணும், மண்ணில நீர் செல்லும் வேகம்னா அவங்க எதை குறிப்பிட்டு சொல்றாங்க? யோசி. மண்ணில நீர் செல்லும் வேகம்னா அவங்க எதை குறிப்பிட்டு சொல்றாங்க? மெயின் மண்ணில நீர் செல்லும் வேகம்னா எதை சொல்றாங்க? நீர் ஊடு ஊடு வடிதல் வீதத்தை வச்சு சொல்றாங்க. நீர் ஊடுவடிதல் வீதத்தை எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நீர் செல்லும் வேகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மண்ணின் பிரதான பௌதிக இயல்புகள் மண்ணின் நிலையமைப்பும் கட்டமைப்பும். இதை தவிர வேற ஏதாவது எழுதணுமா இருந்துச்சுன்னா தோற்றடர்த்தி, நுண்ணிலைத்தன்மை போன்ற விளக்கத்தை நீங்க எழுதலாம். மண்ணின் திட்பமும் நீங்க எழுதலாம். ஆனா இங்க பிரதான பௌதீக இயல்புகள் கேட்டனால பாத்தீங்களா இருந்தா நீங்க எதை எழுதணும்? மண்ணின் இலையமைப்பு, மண்ணின் கட்டமைப்பு, தோற்றடர்த்தி, மண்ணின் நுண்ணிலைத்தன்மை போன்றவற்றை நீங்க எழுதணும். ஓகேயா? சரியா? புரிஞ்சுச்சு உங்களுக்கு? கிளியரா? சரி, ஓகே ஓகே. சரி, கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இருங்க, கால் ஒன்று ஜஸ்ட் கொஞ்சம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சாரி, ஒரு கால் ஒன்று வந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சரி. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் விளங்கிச்சு தானேமா? மண்ணினுள் நீர் செல்லும் வேகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மண்ணின் பிரதான பௌதிக இயல்புகள்னு கேட்டா அதுதான் நாங்க எழுதணும். விளங்குதா? மண்ணின் இலையமைப்பு, மண்ணின் கட்டமைப்பு, தோற்றடர்த்தி, நுண்ணிலைத்தன்மை போன்றவற்றை நீங்க எழுதலாம். இதுல அப்ப நீங்க கேட்கலாம், சார் மண்ணின் இறுக்கத்தன்மை பத்தி சொல்லியிருக்கு தானே சார், இது பிரதான பௌதிக இயல்பு இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மண்ணின் இறுக்கத்தன்மை என்பது ஒரு பௌதிக இயல்பு அல்ல. இறுக்கத்தன்மைன்றது ஒரு இயல்பு, அதை நாங்க பௌதிக இயல்புக்குள்ள பாக்குறது இல்ல. விளங்குதா? அப்ப அவங்க மண்ணின் இறுக்கம்னு எதை சொல்றாங்க? அவங்க இன்டைரக்டா அவங்க ஒரு இயல்பை சொல்றாங்க மண்ணின் இறுக்கம்னு சொல்லி. எந்த இயல்பு? மண்ணின் இறுக்கம்னு நாங்க படிக்கல, பட் மண்ணின் இறுக்கம் சம்பந்தப்படுற ஒரு இயல்பு பார்த்தோம். அதுதான் என்னது? மண்ணின் குட், வெரி குட், மண்ணின் திட்பம். சரிதானே? சோ இது மறந்துடாதீங்க. ஓகேயா? அப்ப மண்ணினுள் நீர் செல்லும் வேகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துற மண்ணின் பிரதான பௌதிக இயல்புகள் என்றா மண்ணின் இலையமைப்பு, கட்டமைப்பு, தோற்றடர்த்தி, நுண்ணிலைத்தன்மை போன்றவற்றை சொல்லலாம். சரி, இப்ப நீ என்கிட்ட கேட்கலாம் ஒரு கேள்வி. என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, இந்த நீர் செல்லும் வேகத்துல இலையமைப்பு எப்படி செல்வாக்கு செலுத்துது, கட்டமைப்பு எப்படி செல்வாக்கு செலுத்துது, தோற்றடர்த்தி எப்படி செல்வாக்கு செலுத்துது, நுண்ணிலைத்தன்மை எப்படி செல்வாக்கு செலுத்துதுன்றத நீ சொல்லலாம்.
உனக்கு சிம்பிளா உனக்கு சொல்றேன். தோற்றடர்த்தி உனக்கு அதிகரிக்கும் போது உனக்கு தெரியும் மண்ணின் நுண்ணிலைத்தன்மை குறைஞ்சிரும். இது ஒத்துக்கொள்றியா? ஓ சார். சரி, இப்ப நான் உனக்கிட்ட கேட்கிறேன், தோற்றடர்த்தி அதிகரிக்கும் போது அந்த மண்ணின் இறுக்கத்தன்மை அதிகம்னு சொல்றேன். ஒத்துக்கொள்றியா? ஓ சார். அப்ப தோற்றடர்த்தி ஒரு மண் தோற்றடர்த்தி ஒரு மண் அதிகம்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு மண்ணுக்கு தோற்றடர்த்தி ரொம்ப அதிகம்னு சொன்ன மாதிரி இருந்தா அந்த மண் இறுக்கத்தன்மையான மண். அவ தோற்றடர்த்தி அதிகமான மண் இருந்தாலும் இறுக்கத்தன்மை அதிகமான மண்ணா இருந்தாலும் உனக்கு தெளிவா ஒரு விஷயம் விளங்கியிருக்கணும். என்ன? நீர் செல்லும் வேகம் என்பது அங்க பாதிக்கும். நீர் ஊடுவடிதல் என்பது பாதிக்கும். சரியா? அதை தெரிஞ்சு வச்சுக்கோ. மண்ணின் இலையமைப்பு கட்டமைப்பு பத்தி சொல்லும் போது உனக்கு தெரியும் எந்த மாதிரி இலையமைப்புல நீர் செல்லும் வேகம் அதிகமா இருக்கும். மண்ணினுள் நீர் செல்லும் வேகம், மண்ணின் மேற்பரப்பில் அல்ல, மண்ணினுள் நீர் செல்லும் வேகம். எந்த இலையமைப்புடைய மண்? மணற்பாங்கான இலையமைப்புடைய மண்ணில பாத்தீங்கன்னா மண்ணினுள் நீர் செல்லும் வேகம் அதிகமாகுது, அதாவது வேகமா இருக்கும். அதே மாதிரி எந்த கட்டமைப்புடைய மண்ணில நீர் செல்லும் வேகம் அதிகமா இருக்கும்? சொல்லுங்க. எந்த கட்டமைப்புடைய மண்? சிறுமணியூரும் சொல்லலாம். கட்டமைப்பு கேட்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ தம்பி. கட்டமைப்பு கேட்கிறேன். கட்டமைப்பு கேட்கும் போது சிறுமணியூரும் வரும், தனிமணியூரும் வரும். விளங்குதா? தனிமணியூறுன்றது உங்களுக்கு தெரியும், மணல் மண்ணுக்கான உதாரணம். சோ தனிமணியூர்ல தான் பாத்தீங்களா இருந்தா நீர் செல்லும் வேகம் அதிகமா இருக்கும். அப்ப சிறுமணியூர்ல அதிகமா இருக்காதுன்னு கேட்டு நான் சொல்லுவேன், சிறுமணியூர்ல பாத்தீங்கன்னா சீராக இருக்கும் நீர் செல்லும் வேகம். எப்படி இருக்கும்? சீரானதாக, அதாவது சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா சிறுமணியூர் கட்டமைப்பு தான் சரியான கட்டமைப்பு. எனது சேதன பொருட்கள் அதிகமாக காணப்படுற கட்டமைப்பும் சிறுமணியூர் கட்டமைப்பு. அப்ப நீர் செல்லும் வேகம் சம்மந்தப்படுத்தி நாங்க சொல்லும் போது எந்த கட்டமைப்புடைய மண்ணில நீர் செல்லும் வேகம் சீரானதாக இருக்கும்னு கேட்டா சிறுமணியூறு அல்லது மணியூறு கட்டமைப்புல என்ன செய்யும்? சீரானதாக இருக்கும். சரி, அப்ப உனக்கு இது தெளிவா விளங்குது. அடுத்தது, வெப்பநிலையால் செல்வாக்கு செலுத்தப்படும் மண்ணில் நிகழும் செயற்பாடுகள் 3 குறிப்பிடுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த 2 விஷயமும் இந்த பௌதீக இயல்புகள் சம்மந்தப்படுத்தி வந்துச்சு தானே. இப்ப இந்த பௌதீக இயல்புகள், இதுவும் வெப்பநிலை என்பதும் பௌதீக இயல்பு தான். இது ரெண்டுமே எங்க கேட்டு வந்துச்சுன்னா 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல பத்தியா இருந்தா எஸ்ஏல கேட்டு வந்துச்சு. அப்ப நீ இந்த இடத்துல யோசிக்கணும், என்ன தெரியுமா? உனக்கு பழைய பாஸ் பேப்பர்ல எம்சிக்யூல கேட்ட கேள்வி அப்படியே டிரெக்டா எம்சிக்யூக்கே வராது அடுத்த வருஷம். அதுக்கு அடுத்த வருஷமா இருந்தாலும் அதை என்ன செய்வாங்க? ஸ்ட்ரக்சருக்கோ எஸ்ஏக்கோ மாத்தலாம். அப்ப நீ போன வருஷம் இந்த வருஷம் இப்ப நீ எஸ்ஏக்கு பார்த்த கேள்வி எல்லாமே ஸ்ட்ரக்சருக்கு வரலாம். அந்த மாதிரி மாத்தி மாத்தி ரொட்டேஷன்ல தான் கேட்பாங்க. அதனால பாஸ் பேப்பர் ஒழுங்கா செஞ்சு பாரு. அப்ப இந்த 2வது கேள்வியை பாரு அழகா. வெப்பநிலையால் செல்வாக்கு செலுத்தப்படும் மண்ணில் நிகழும் செயற்பாடுகள் 3 குறிப்பிடுக. இது ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்தனா இல்லையா? வெப்பநிலையின் முக்கியத்துவத்துல சொல்லி கொடுத்தனா இல்லையா? மண்ணின் வெப்பநிலையின் முக்கியத்துவம் 3 சொல்லு பார்ப்போம். மண்ணின் வெப்பநிலையின் முக்கியத்துவம் 3 சொல்லு பார்ப்போம். என்னென்ன முக்கியத்துவம் சொல்லி கொடுத்தேன்? மண்ணின் வெப்பநிலையின் முக்கியத்துவம் நான் உனக்கு பொதுவா சொல்லியிருக்கேன். எல்லா பௌதீக இயல்புகட்ட முக்கியத்துவத்திலையும் எது பொதுவா வரும்? எது பொதுவா வரும்? மண்ணங்கிகள தொழிற்பாடு. அப்ப இதை கட்டாயம் எழுதலாம். அடுத்தது, இந்த மண்ணின் வெப்பநிலையால் செல்வாக்கு செலுத்துற முதலாவது விஷயம் என்னது? மண் பிறப்பாக்கம்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? மண் பிறப்பாக்கத்துக்கு. மண் பிறப்பாக்கம்னா என்னது? அததான் அவன் எப்படி கொடுத்திருக்கான் பாரு. மண் பிறப்பாக்கத்துக்கு தான் மண் உருவாதல். மண் உருவாதல தான் அவன் எப்படி கொடுத்திருக்கான் பாருங்க. எப்படி கொடுத்திருக்காங்க ஸ்கீம்ல? தாய்ப்பாறை பொருள்கள் சிதைவடைதல். அப்ப இந்த இடத்துல உனக்கு டவுட் வரும், சார் நான் மண் பிறப்பாக்கத்துக்கு உறுதுணையாக, மண் பிறப்பாக்கத்துக்கு துணையாக இருக்கும்னு போட்டா பிழையா சார்னு கேட்டா இல்ல, சரிதான். விளங்குதா? அப்ப ஸ்கீம்ல இல்லையே சார் நீ கேட்டீங்கன்னா சிம்பிளா அவன் கீழே கொடுத்துட்டான் பாரு. அந்த மண் உருவாதல்ன்றது கீழே கொடுத்துட்டான். விளங்குதா? அப்ப தாய்ப்பாறைகள் சிதைவடைதல்னு போடலாம், மண் அங்கிகளின் தொழிற்பாடுன்னு போடலாம், அதே மாதிரி சேதன பதார்த்தங்கள் சிதைவடைதலும் போடலாம். அப்ப மண்ணின் வெப்பநிலையால் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மண்ணில் நிகழும் செயற்பாடுகள் 3 இதாக சொல்லியிருக்கு. விளங்குதா? அப்ப மண்ணின் வெப்பநிலை செல்வாக்கு செலுத்தும் மண்ணில் நிகழும் செயற்பாடுகள் 3 என்னென்ன செயற்பாட்டுல? தாய்ப்பாறை பொருள் சிதைவடைதல வெப்பநிலை செல்வாக்கு செலுத்தும், மண்ணங்கிகளின் தொழிற்பாட்டில் செல்வாக்கு செலுத்தும், சேதன பொருட்கள் சிதைவடைவதில் செல்வாக்கு செலுத்தும், அதே தான் மண் உருவாக்கத்திலையும் செல்வாக்கு செலுத்தும். அப்ப அதை மறந்துடாத என்னைக்குமே. அப்ப மண்ணை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்லவா உனக்கு? மண் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டாயமா இந்த பௌதீக இயல்பு, ரசாயன இயல்பு, சரியா, உயிரியல் இயல்பு, இது 3ஐயும் பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதுல முக்கியத்துவமா இருக்கட்டும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஷுவர் சொலிட்பாறை சொல்லுவாங்க, அது சரியா எழுதலாம் ஆன்சர். ஏன்னு கேட்டா கட்டாயம் வரத்தான் போகுது. பௌதிக இயல்பு, ரசாயன இயல்பு, உயிர் இயல்புல இருந்து ஏதாவது ஒரு முக்கியத்துவமோ சம்பந்தப்படுத்தி கேட்டு வரதான் போகுது.
இந்த இடத்துல நல்லா யோசிக்கணும். இத்தனை வருஷம் புது பாஸ் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது பௌதீக இயல்புகளை பத்தி நிறைய கேட்டிருக்கான், உயிரியல் இயல்பை பத்தி நிறைய கேட்டிருக்கான், ரசாயன இயல்பை பத்தி ஒரே ஒரு தடவை மட்டும்தான் கேட்டிருக்கான். அப்ப ரசாயன இயல்புகள் வரதுக்கான சான்சஸ் இந்த முறையும் கூடவாக இருக்கு. அதுக்குன்னு நம்ம 3வையும் கட்டாயம் படிச்சுட்டு போகணும், 3 இயல்புகளையும் கட்டாயம் படிச்சுட்டு போகணும், 3 இயல்புகள்ல காணப்படுற முக்கியத்துவத்தையும் கட்டாயம் படிச்சுட்டு போகணும். இது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியாமா? சரி, ஓகே. அடுத்தது வினா 1 தொடக்கம் 6 வரையான விடையளிப்பதற்கு சரி, அடுத்தது சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நேத்து ஒரு கேர்ள், நேத்து நினைக்கிறேன், நேத்து மார்னிங் மாதிரிட்டேன், பஸ்ல போய்கிட்டு இருக்க நேரம் ஒரு கேர்ள் ஒன்று கால் பண்ணிட்டு அந்த கேர்ள் சொல்லுது, சார் எனக்கு பாஸ் பேப்பர் நான் செஞ்சு பார்த்தேன் சார், பாஸ் பேப்பர் செய்யணும் சார், எல்லாமே புதுசு மாதிரி இருக்கு சார், ஆனால் நான் படிச்சது தான் சார், எனக்கு ஞாபகம் இருக்கு சார், ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது இல்லை சார் அப்படின்னு கேட்குது. இப்போ அந்த பிள்ளைக்கு நான் சொன்ன விஷயம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைங்க இருக்குன்னு நினைக்கிறேன் கிளாஸ்ல, நான் உனக்கு அந்த பிள்ளைக்கு நான் சொன்ன விஷயம் சிம்பிளான விஷயம் தான். சரியா? எல்லாமேம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உதாரணத்துக்கு நீ பாஸ் பேப்பர் செய்யும் போது உனக்கு விளங்குது இல்லைன்னாமா, அது உனக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி. அதாவது அந்த விஷயத்த நீ திருப்பி படிக்கணும்ன்ற ஒரு எச்சரிக்கை. விளங்குதா? விளங்கலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாமே, எவ்வளவு நாளைக்கு நாங்க விளங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். விளங்குதா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? பேப்பர்ல எப்படி கேள்வி வருது, டியூட் எடுத்து பார்க்கணும், டியூட்டை ஒழுங்கா வாசிக்கணும், வாசிச்சுட்டு கேள்வியை செய். ஏன் நீங்க யோசிக்கிற? வாசிச்சுட்டு கேள்வியை செய். நீ உடனே யோசிக்கிற என்னது, ஒரு கேள்வியை பார்த்தா ஐயோ பாரு இந்த கேள்வி வந்திருந்தா நான் செய்ய மாட்டேன். ஏன் யோசிக்கிற அப்படி? படிச்சுட்டு செய். அவ்வளவுதான் விஷயம். நீ உடனே யோசிக்கிற என்னால இந்த கேள்வி செய்ய இயலாது, நீ என்ன செய்யற? உனைய நீ ஏன் செல்ஃப் கான்பிடன்ஸை குறைச்சு கொள்ற. அதுக்கு பிறகு படிக்க இயலாது. நீ உனக்கு தெளிவா சொல்லிக் கொள்ற, உனக்கு என்னன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உனக்கு. விளங்குதா? செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாம நீ படிக்க போற அப்படின்னா, நான் அச்சசல சொல்றேன் என்ன தெரியுமா, நீ படிக்கிறது வேஸ்ட். தயவு செஞ்சு சொல்றேன், படிக்கிறது வேஸ்ட். ஏ லெவல் செய்யாது, ஓப்பனா சொல்றேன், ஏ லெவல் செய்யாது. விளங்குதா? ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க இருந்தா, செல்ஃப் கான்பிடன்ஸ் வளர்த்துக்கோ, மத்தவங்களோட ஒப்பிட போகாத. தயவு செஞ்சு சொல்றேன், உனக்கு கருத்தூசி போட்டே எனக்கு டைம் போய்கிட்டு இருக்கு. விளங்குதா? சோ தயவு செஞ்சு உனக்கு சொல்றேன் என்னன்னு கேட்டீங்க இருந்தா, மத்தவங்களோட ஒப்பிட போகாத, நீ நீதான். விளங்குதா? சோ மத்தவங்க அவ அவ எடுக்கிற என்னது மார்க்ஸ் கூட எடுக்கிற என்னாலே முடியாது, அந்த விஷயம்லாம் யோசிக்க போகாது. அவளை பத்தி ஏன் நீ யோசிக்கிற? சிம்பிளா ஒரு கேள்வி ஒண்ணு கேட்ட பச்சையா சொல்லுவேன் எதாவது. விளங்குதா? சோ நீ அதெல்லாம் யோசிக்க போதே இல்லை. நீ உண்ட வேலையை மட்டும் நீ பாரு. உனக்கு எப்படி படிச்சா புரியுமோ நீ அப்படி படி. நான் சொல்றது, இவன் சொல்றது, அவன் சொல்றது எல்லாம் கதைக்காது. நான் சொல்ற மெத்தட்ல நீ படிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு புரிஞ்சா படி, நீ புரியிற மெத்தட்ல படி. விளங்குதா? தயவு செஞ்சு அதுதான் சொல்றேன். சரி, வினாயில 1 தொடக்கம் 6 வரையான விடை அளிப்பதற்கு ஜஸ்ட் மினிட். ஓகே, கொஞ்சம் கவனிங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்களா இருந்தா நல்ல கேள்விய பாருங்க. வினாயில 1 தொடக்கம் 6 வரையாக விடையளிப்பதற்கு பின்வரும் சமயக்கோட்டு படத்தை பயன்படுத்துக. சமயக்கோடுகளின் உயரமானது மீட்டரில் தரப்பட்டுள்ளது. சரி, அவன் தெளிவா தந்துட்டான். சரி, இப்ப கேள்விய பார்ப்போம். இப்படத்தில் உள்ள சமயக்கோட்டு இடைவெளி யாதுன்னு கேட்டுட்டான். சரி, இப்ப நம்ம சமயக்கோட்டு இடைவெளியை கண்டுபிடிக்க போறோம். சரி சார், எப்படி சார் இதுல சமயக்கோட்டு இடைவெளியை கண்டுபிடிக்கிறது? ஓகே, நல்லா கவனிச்சுக்கோ. இதுல இந்த புள்ளிய கவனி நல்லா. சரியா? இந்த புள்ளிய கவனி, அதே மாதிரி இந்த புள்ளியையும் கவனி. சரி, இப்போ உனக்கு தெரியுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இதுல உனக்கு எந்தெந்த புள்ளிகள் கொடுத்திருக்கான்றத பாரு. இங்க 250ன்னு கொடுத்திருக்கான் தானே? அப்ப நான் அந்த புள்ளி போடுற இடம் என்ன, எத்தனை மீட்டர் நிலைக்குத்து உயரம் சொல்லு. இது என்னது சொல்லு. 200 எவ்வளவா இருக்கு சான்சஸ் இருக்கு? இது 300. இங்க பாரு, நல்லா கவனிச்சுக்கோ. இங்க கவனி, நான் சொல்றதை மட்டும் கவனி. இது 300. இங்க பாரு, இந்த இந்த கோடு 300. விளங்குதா? அப்ப இது என்னவா இருக்கும் கீழே? 300க்கு கீழே இது 290. இது என்னவா இருக்கும்? 280. இது என்னவா இருக்கும்? 270. இது என்னவா இருக்கும்? 260. இது என்னவா இருக்கும்? 250. இது என்னவா இருக்கும்? 240. இது என்னவா இருக்கும்? 230. ஓகே, 230. இப்பவே உனக்கு தெரியும் சமயக்கோட்டு இடைவெளின்றது எவ்வளவால இதாகுது. 10 மீட்டர். சோ 10 மீட்டர்ன்றது நீ எழுதிடலாம், ஈஸியாவே எழுதிடலாம். விளங்குதா?
உடனே இந்த பிள்ளைங்க உடனே யோசிக்கிறது, அடே என்ன சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது யோசிக்கிறது. அவன் தான் தெளிவா கொடுத்துருக்கானே, உனக்கு தான் தெரியும் தானே சமயற்கோடுகள்ன்ற சீரான அகலமுடையவை, ஒரு மெல்லிய கோடு. சரிதானே? என்னைக்குமே சமயற்கோடு ஒன்றை ஒன்று என்ன செய்யாது, இடைவெட்டாது. சமயற்கோடுகள் எடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு தேசப்படம் ஒன்று சமயற்கோட்டு இடைவெளி என்பது மாறிலியாகும். இப்போ ஒரு சாதாரண உனக்கு ஒரு படம் கொடுத்தாங்களா இருந்தா என்னைக்கு சமயற்கோட்டு இடைவெளி எப்படி கண்டுபிடிக்கிறது? சமயற்கோட்டு இடைவெளி எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்து வருகின்ற 2 சமயற்கோடுகளுக்கு இடையிலான என்ன தூரம்? நிலைக்குத்து தூரமா, கிடை தூரமா? சொல்லு. சமயற்கோட்டு இடைவெளின்றது என்ன தூரம்? சொல்லுங்கம்மா, என்ன தூரம்? நிலைக்குத்து தூரம். நிலைக்குத்து தூரம். வெரி குட். அப்ப அடுத்தடுத்து வருகின்ற 2 சமயற்கோடுகளுக்கு இடையிலான நிலைக்குத்து தூரம் தான் சமயற்கோட்டு இடைவெளி. ஆயிடைன்னு சொல்லுவாங்க, இல்ல சமயற்கோட்டு இடைவெளின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் இப்படத்தில் உள்ள சமயற்கோட்டு இடைவெளின்றது 10 மீட்டர். சரி, அடுத்த கேள்வி. இப்படத்தில் காணப்படுகின்ற மிக கூடிய குத்துயரம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல சிம்பிளா நீ யோசிக்க என்ன தெரியுமா? மிக கூடிய குத்துயரம்ன்றது, நல்ல கவனி, இந்த இடத்துல இப்படி இங்க இது ஒரு சமயற்கோட்டு படம் தந்திருக்கான். இதுல பாரு, அவன் தெளிவா தந்திருக்கான் பாரு. இந்த சமயற்கோட்டு படத்துல இங்க பாரு, இங்க ஒரு 350ன்னு ஒண்ணு கொடுத்திருக்கானா இல்லையா? விளங்குதா இல்லையா உனக்கு? 350 இங்க கொடுத்திருக்கானா இல்லையா? 350ன்றது அவனே கொடுத்திருக்கான். கொடுத்தீங்க சார். அப்ப மிக கூடிய குத்துயரம் என்னவாக இருக்க சான்சஸ் இருக்கு? 350. 350. விளங்குதா? 350 மீட்டர். அப்ப அவன் தெளிவாவே இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், 350 மீட்டர் எழுதலாம். இத எல்லாமே ஒரே சமயற்கோட்டு படமா? விளங்குதா? அதுல அவன் தெளிவா கொடுத்திருக்கான், இங்க 350 நடுவுல உள்ள பெருமானத்தை கொடுத்திருக்கான். உனக்கு தெரியும் நடுவுல உள்ள பெருமானம் பத்தி இருந்துச்சுன்னா, அதிக பெருமானம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன உருவாகுதுன்னு அர்த்தம். ஒரு மூடிய சமயற்கோட்டு தொகுதி ஒன்றுல நடுவுல உள்ள பெருமானம் உயர்வாக காணப்படுதுன்னா என்ன அர்த்தம் அது? மலை. மேடு. எஸ். ஓகே. சோ இதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிதானே? ஓகே. இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அடுத்த கேள்வியை பாரு. இப்படத்தில் இருக்கக்கூடிய உச்சளவு குத்துயரம் மீட்டர்களில் எத்தனையாக இருக்கலாம்னு கொடுத்திருக்கான். சரி, இது எப்படி கண்டுபிடிப்ப? இல்ல 359 மீட்டர்னு கொடுத்திருக்கான். இது எப்படி கண்டுபிடிப்ப சொல்லு பாப்போம். இது எப்படி கண்டுபிடிப்ப 359 மீட்டர்ன்றது? அது 10 மீட்டர் இடைவெளியில வாரத்துல ஆகக்கூடாது. 359 வரும். 360 வந்து அதை அடுத்த இது போட்டுருவாங்க. எஸ். ஓகேயா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? என்ன விஷயம் அப்படின்னு கேட்டியா இருந்துச்சுன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நல்லா கவனிச்சுக்கோ. உனக்கு சாதாரணமா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, முதலாவது சமயற்கோட்டு இடைவெளி உனக்கு தெரிஞ்சிருச்சு, மிக கூடிய குத்துயரம் 350 மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப உனக்கு இதுல தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயம்னா, கேட்ட கேள்வி பாரு, இப்படத்தில் இருக்கக்கூடிய உச்சளவு குத்துயரம் மீட்டர்களில் எத்தனையாக இருக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்கான். உனக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயம்னு கேட்டா, 350 என்பதுதான் எனக்கு என்னது, உச்சளவு குத்துயரமாக இருக்குது. இப்ப நீ யோசிக்கணும் என்னதுன்னு கேட்டா, இப்படத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 350 மீட்டர்னா எனக்கு தெரியும் சமயற்கோட்டு இடைவெளி ஆயிட எவ்வளவு, என் சமயற்கோட்டு இடைவெளி ஆயிட எவ்வளவு சாதாரணமா? 10 மீட்டர். 10 மீட்டர். அப்ப என் சமயற்கோட்டு இடைவெளி ஆயிட 10 மீட்டர்னா 350க்கு அடுத்தது என்னவாக இருக்கும்? 360. விளங்குதா? நாங்க 360 எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன செய்யணும்னா, அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி தான், 360 எடுத்தா இது அடுத்த இதுக்கு போயிடும். விளங்குதா? அப்ப அதாவது நான் சிம்பிளா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. இப்படத்தில் இருக்கக்கூடிய உச்சளவு குத்துயரம் மீட்டர்கள் எத்தனையாக இருக்கலாம் தானே கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப இந்த இடத்துல பாரு, இப்ப இதுல சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ, இங்க பாரு, கவனிச்சுக்கோ. இப்ப இது 240. சரியா? இது பத்தி யாரு? 250, 260, 270, 280, 290, 300. சரி, 290, 300, 310, 320. சரியா? இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது நல்லா பாத்தியா இருந்தா தெரிஞ்சிருக்கும். விளங்குதா? சோ இது பாத்தியா இருந்தா 310. சரி, நல்லா கவனிச்சுக்கோ. இங்க 310ல இருந்து இங்க பாரு, நல்லா கவனிச்சுக்கோ. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சீங்கன்னா சரி. சரிதானே? இது எவ்வளவா இருக்கும் இப்ப சொல்லு? 320. 320. இது எவ்வளவா இருக்கும்? 30. இது 340. இது என்னவா இருக்கும்? 350. இதுல எங்களுக்கு தெளிவா தெரியுது மிக கூடிய குத்துயரம் 350. ஆனா அவங்க கேட்ட கேள்வி என்னது? இப்படத்தில் இருக்கக்கூடிய உச்சளவு குத்துயரம் மீட்டர்கள்னு கேட்டிருக்காங்க. உச்சளவு குத்துயரம்னா நீ என்ன செய்யணும், சமயற்கோட்டு இடைவெளி ஆயிட அடுத்த புள்ளிக்கு நாங்க போகுதா இருந்துச்சுன்னா, அடுத்த புள்ளிக்கு போகுதா இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? 360 இருக்கும். நாங்க 360 எடுக்க இயலாது, அதை விட 1 மீட்டர் நம்ம குறைவா தான் நாங்க எடுப்போம். அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா 359 மீட்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ அப்ப இப்படத்தில் இருக்கக்கூடிய உச்சளவு குத்துயரம் மீட்டர்களில் எத்தனையாக இருக்கலாம்னு கேட்டா இதுதான் 359 மீட்டர்.
சரியா? நானா 360 மீட்டருக்கு முன்ன கொடுத்துருக்கணும். ஓகேயா? ஆனா 360 மீட்டர் நாங்க எடுக்க இயலாதனால பாத்தீங்களா இருந்தா இங்க 359 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படத்தில் இருக்கக்கூடிய உச்சளவு குத்துயரம் மீட்டர்கள் கேட்டாங்களா இருந்தா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ. குத்துயரம் உச்ச குத்துயரம் 350, சமரக்கோட்டு இடைவெளி ஆயிடு 10. அப்ப நீ யோசிக்கணும் 350னா அடுத்த புள்ளி என்னவா இருக்கணும்? 360 இருக்கணும். 360 நம்ம எடுக்க இயலாதனால உச்சளவு குத்துயரம் மீட்டர்களை நாங்க 359 தான் சொல்லுவோம். 360 சொல்ல இயலாது, 359 சொல்லுவோம். சரிதானே? ஓகே. அடுத்தது, அதிக சாய்வு காணப்படுவது அருவியின் எப்பகுதியில் ஆகும்? ஏலையா பீலையான்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிப்ப? அதிக சாய்வு காணப்படுவது இது எப்படி கண்டுபிடிப்ப? அதிக சாய்வு சமூகக்கும் காணப்படுவது நெருக்கமாக காணப்படும். எஸ். சமயற்கோடுகள் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோ. திருப்பி சொல்றேன். சமயற்கோடுகள் பாத்தியா இருந்துச்சுன்னா இந்த ஏ பக்கம் பாத்தியா இருந்தா அவங்க எழுதின ஏ பக்கத்தை பாரு, பி பக்கத்தை பாரு. ஏ பக்கத்துல பாத்தீங்கன்னா சமயற்கோடுகள் மிக நெருக்கமாக இருக்கு. அப்ப உனக்கு தெரியும் சமயற்கோடுகள் மிக நெருக்கமாக இருக்கும் போது உனக்கு தெளிவா உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது என்னது? அதிக சாய்வான என்ன பகுதி? மலையோட என்ன பகுதி? அது மலையோட என்ன பகுதியா இருக்கும்? ஒரு மலையை எடுத்துக்கிட்டா அதிக சாய்வான மலையோட என்ன பகுதியா இருக்கும்? உச்சி பகுதியாக இருக்கும், நெருக்கமாக இருந்தா. சரியா? அதே தூரமா இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? மலை அடிவாரம்னு சொல்லி கொடுக்குது. அப்ப அதிக சாய்வு காணப்படுவது அருவியின் எப்பக்கத்தில் ஆகும் அப்படின்னு கேட்டாங்களா இருந்தா ஏ அல்லது பியான்னு கேட்டாங்களா இருந்தா ஏ தான் ஆன்சராக வரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏல பாத்தியா இருந்தா சமரக்கோடுகள் மிக நெருக்கமாக காணப்படுகின்றது. அப்ப அந்த இடம் தான் அதிக சாய்வான மலையுச்சி பகுதி, அதாவது அதிக சாய்வான பிரதேசமாக காணப்படும். விளங்குதா? பி என்பது சமயற்கோடுகள் தூரமா இருக்கிறனால அது என்னது? சமதளமான ஒரு மலை அடிவார பிரதேசத்தை காட்டும். மலை அடிவார பிரதேசத்தை காட்டும். மலை அடிவார சமதளமான பிரதேசத்தை காட்டும். அதிக சாய்வான கேட்டாங்களா இருந்துச்சுன்னா அது என்ன இருக்கும்? சமயற்கோடுகள் மிக நெருக்கமாக இருக்கும். சரிதானே? ஓகே. அடுத்த பகுதி, வினாயில 4 உமது விடைக்கான காரணத்தை குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏன்? இங்க பாரு, சொல்லி கொடுத்தே இருக்காங்க. சமயற்கோடுகள் அண்மித்து காணப்படும். சிம்பிளா எழுதலாம். சமயற்கோடுகள் எப்படி காணப்படல்? அண்மித்து காணப்படும். புரியுதா உனக்கு நான் சொல்றது? நான் சொல்றது புரியுதாம்மா உனக்கு? ஓம் சார். சரி, ஓகே. சோ இவ்வளவுதான் விஷயம். இதை போட்டு உனக்கு குழப்பிக்கொள்ள அது கிடைத்தூர இடைவெளி குறைவாக இருக்கு, அதெல்லாம் இது ஈஸியா உனக்கு சொல்லலாம் தானே. எதனால நீ 4 அதிக சாய்வு காணப்படுவது அருவியின் எப்பக்கத்திலாக ஏன்னு சொன்னேன். ஏன் இப்பதான் நான் சொன்னேன். என்னது? அங்க ஏ என்ற பகுதியில சமயற்கோடுகள் அண்மித்து காணப்படுது. அண்மித்து காணப்படுதுன்னா அது அதிக சாய்வான ஒரு மலை உச்சி பகுதி ஆகும். பி என்பது பாத்தீங்கன்னா தூரமா இருக்கு. எதை? ஏ ஒப்பிடக்குள்ள தூரமா இருக்கு. அப்ப ஏ ஒப்பிடக்குள்ள தூரமா இருந்துச்சுன்னா உனக்கே தெளிவாக தெரியும் என்னது? அது மலை அடிவார சமதளமான பிரதேசமாக இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இந்த படத்தை கொடுத்தோன்னு உடனே போட்டு குழம்பிடக்கூடாது. சரிதானே? மேலுள்ள படத்தில் காட்டப்படுகின்ற இழிவளவு சமயரக்கோட்டின் குத்துயரம் யாதுன்னு கேட்டு கொடுத்திருக்கு. மேலுள்ள படத்தில் காணப்படும் இழிவளவு சமயரக்கோட்டின் குத்துயரம் யாதுன்னு கொடுத்திருக்கு. இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் தானேம்மா. இங்க பாரு, இதுதானே இந்த புள்ளி. உனக்கு இது 250 இது என்னவா இருக்கும்? இந்த புள்ளி 240. இது என்னவா இருக்கும்? 230. அப்ப உனக்கு இந்த இடத்துலயே உனக்கு தெரியுது என்னதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோ. இந்த இடத்துலயே உனக்கு விளங்குது என்னன்னா உச்ச குத்துயரம், மிக கூடிய குத்துயரம் எடுத்துக்கிட்டா 350 மீட்டர். இழிவளவு குத்துயரம் பத்தி அறிஞ்சுன்னா 230 மீட்டர். இதை நீ கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? சோ இது சிம்பிளான ஒரு விஷயம், இதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. ஓகேயா? சரி, ஓகே. சோ எனக்கு இந்த 3வது இருக்குதானே, இந்த கேள்வி இருக்குதானே, இந்த 3வது கேள்வியில பாத்தீங்கன்னா அவன் கேட்ட அந்த தமிழ் பதத்துல இன்னும் டவுட் ஒண்ணு இருக்கு. விளங்குதா? அவன் கேட்ட தமிழ் பதத்துல ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு. இப்படத்தில் இருக்கக்கூடிய உச்சளவு குத்துயரம் மீட்டர்களில் எத்தனையாக இருக்கலாம்ன்ற நேரம். விளங்குதா? சோ இதுல ஒரு டவுட் இருக்கு. பட் இது தெளிவா சொல்லணுமா இருந்துச்சுன்னா சிம்பிள் என்னதுன்னா, நம்ம உச்ச குத்துயரம் 350ல இருந்து எக்ஸ்ட்ரா நாங்க சமயற்கோட்டு இடைவெளி நாங்க முடிக்கிற நேரம் 10 மீட்டர் கூட வச்சு தானே முடிப்போம். அப்ப என்ன செய்யறோம்? 360. இப்ப 360 நம்ம சொல்ல இயலாதனால அதை விட 1 மீட்டர் குறைவா வச்சு 359 மீட்டர்னு சொல்றோம். விளங்குதா? சோ இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இங்க வரைபிலே உனக்கு கொடுத்து காட்டியிருக்கான் பத்தியா இருந்துச்சுன்னா, இது வரைபில பத்தியா இருந்துச்சுன்னா அவன் குறிப்பிட்டு காட்டியிருக்கான். இது என்ன அளவிடையில வரையப்பட்டதுன்னு சொல்லி குறிப்பிட்டே காட்டியிருக்கான். ஓகே ஓகே. ஓ இதுல எனக்கு இன்னொரு இல்ல இதுல இன்னொரு டவுட்டும் இருக்கு எனக்கு. என்ன டவுட் அப்படின்னா, இப்படி போட்டிருக்க இயலாதா அப்படின்ற டவுட் ஒண்ணு இருக்கு. ஓகேயா? இது கிட்டிய தசமதானம்னு ஏதாவது கொடுத்திருந்தானா, மீட்டர்களில் எத்தனையாக இருக்கலாம். சில நேரம் இப்படி போட்டிருந்தா இது
இதுல ஒரு டவுட் ஒன்று இருக்கு எதுக்குமே இவன் விடையில கொடுத்துருக்கா 359 மீட்டர்ன்றது. ஓகே, நான் அதை பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஆனா இது சரி, நான் விளங்கப்படுத்தினது சரி. அதாவது எங்களோட உச்ச உயரம் 350 மீட்டர், நாங்க முடிக்கும் போது 10 மீட்டர் கூட வச்சுதான் முடிப்போம். அப்ப 360. அப்ப 360 நம்ம எடுக்க இயலாதனால உச்சளவு குத்துயரம் மீட்டர்கள் எத்தனையாக இருக்கலாம்னு கேட்கிற நேரம் அது 1 மீட்டர் குறைச்சு நம்ம சொல்றோம். சரி, சோ இதை நான் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது எதுவும் மாற்றம் இருக்கா, ரியல் ஸ்கீம்ல எதுவும் மாற்றம் இருக்கான்றது நான் கட்டாயம் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. சரிதானே? ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்த கேள்வி. இந்த கேள்விமா ஒவ்வொரு வருஷமும் இந்த முறை வந்துட்டு இருக்குமா. 2023 வந்துச்சு. ஓகேயா, நல்லா கவனிச்சுக்கோ. 2023 வந்துச்சு, 24 வருது இந்த கேள்வி. 2022லயும் வந்துச்சு. விளங்குதா? சோ இதுல ஒரு டவுட் ஒன்று இருக்கு இன்னும். ஓகே, சரியா? ஏன்னா இந்த கேள்வி பாத்தீங்களா இருந்துச்சுன்னா திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதை கட்டாயம் படிச்சுக்கோங்க. சோ முதலாவது கேள்வி. சோ இந்த கேள்வியை பாருங்க. தானியங்கி மட்டப்படுத்தியில், தானியங்கி மட்டப்படுத்தினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. தானியங்கி மட்டங்காணி, அதாவது தன்னியக்க மட்டங்காணி என்னது, ஒட்டோலகம். அதில் மட்டமாக்கலை மேற்கொள்ளும் போது பின்வரும் ஒவ்வொரு படிமுறைகளுக்கும் ஒரு காரணம் வீதம் குறிப்பிடுக. முதலாவது படிமுறை, உபகரணத்தின் தொலைநோக்கியை கலற்றுதல். சரியா? சரி, சுழற்றுதல். உபகரணத்தின் தொலைநோக்கி, அதாவது மேற்பகுதியை சுழற்றுது. அதுக்கான காரணம் என்னது? உபகரணத்தின் தொலைநோக்கியை ஏன் சுழற்றுறோம் நாங்க? இது கேட்ட கேள்விமா தன்னியக்க மட்டங்காணிய மட்டமாக்கலை மேற்கொள்ளும் போதுன்னு அவன் தெளிவா கேட்டிருக்கான். விளங்குதா? மட்டமாக்கலை மேற்கொள்ளும் போது சரியா நாங்க ஏன் சுழற்றுறோம், உபகரணத்தின் தொலைநோக்கி பகுதியை ஏன் சுழற்றுறோம்? சுழற்றினாதான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், அந்த தொலைநோக்கிய கட்டாயம் எதுக்கு இடையில வைக்கணும், நாங்க 2 திருகுகளுக்கு சமாந்தரமாக வைக்கணும். எப்படி? ஓகே, 2 திருகுகளுக்கு இப்படி சமாந்தரமா இருக்கிற மாதிரி நாங்க என்ன செய்யணும், வைக்கணும். அதுக்காகத்தான் நாங்க தொலைநோக்கியை என்ன செய்யறோம், தொலைக்காட்டியை எங்கட திருப்புறோம். 2வது, எங்கட தொலைநோக்கியில் சமாந்தரமாக உள்ள அடித்திருகு காணிகள் இரண்டையும் உள்ளாக அல்லது வெளியாக சுழட்டுது. உனக்கு தெரியும், உள்ளாக அல்லது வெளியாக சுழற்றும் போதுதான் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு, உபகரணத்துல உள்ள அந்த வட்ட குமிழியை என்ன செய்ய முடியும் எங்களுக்கு, எதுக்கு கொண்டு வரலாம், அந்த வழிக்குமிழி இருக்குதானே, எஸ், மத்திக்கு கொண்டு வரணும். மத்திய அச்சில் நிலைப்படுத்துவதற்கு, அதாவது இந்த மத்திய கோட்டுக்கு மேலாகவோ இல்லாட்டி கீழாகவோ கொண்டு வரதுக்கு கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், அடித்திருகாணிகள் அந்த 2யுமே நாங்க என்ன செய்யணும், தொலைநோக்கி சமாந்தரமா இருக்கும் போது அது எந்த திருகாணிகளுக்கு சமாந்தரமா இருக்கோ அப்ப அந்த 2 திருகாணியும் நாங்க என்ன செய்யணும், ஒரேடியா உள்நோக்கியோ அல்லது ஒரேடியா வெளிநோக்கியோ நாங்க என்ன செய்யணும், சுழற்றணும். அப்படி சுழற்றும் போது இந்த வலிக்குமிழி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்திய கோட்டுக்கு என்ன செய்யும், சரியா செங்குத்தா வந்து நிற்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், 3வது படிமுறை என்ன செய்யணும், உபகரணத்தில் காணப்படுற தொலைநோக்கிய வளமைக்கு மாறா திருப்படும். வளமைக்கு மாறான என்னது, 90 பாகையில. அது என்ன சார் 90 பாகை அப்படின்னா, இங்க பாரு, இப்ப இந்த 2 திருகுக்கு 90 பாகையில தானே இருக்கு தொலைக்காட்டி. அப்ப இந்த தொலைக்காட்டியே என்ன செய்ய 90 பாகையில சுழற்றுது. அது எதுக்கு, 90 பாகையில சுழற்றினால்தான் நாங்க என்ன செய்ய முடியும் 3வது பாதத்திற்கும் மற்றும் 1வது பாதத்திற்கும் சமாந்தரமாக தொலைக்காட்டியை நிலைப்படுத்துவதற்கு. இங்க பாருங்க, இதுல பாருங்க. சோ இதுல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியரா விளங்குது. இந்த இடத்துல பாருங்க, விளங்குதா? அப்ப உபகரணத்தில் காணப்படுகின்ற தொலைக்காட்டியை 90 பாகையாக சுழற்றுதல். எதுக்கு நாங்க 90 பாகையாக சுழற்றணும், 90 பாகையை சுழற்றும் போதுதான் இந்த 3வது திருகாணியங்களால் என்ன செய்ய முடியும், அசைக்க முடியும். விளங்குதா? அப்படி அசைச்சாதான் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், உபகரணத்தை நாங்க என்ன செய்யும், மட்டப்படுத்த முடியும். புரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே, சரி. அடுத்தது, 3வது அடித்திருகாணியை உள்ளாக அல்லது வெளியாக சுழற்றுதல். இந்த 3வது அடித்திருகாணி என்ன செய்யணும், உள்ளாக அல்லது வெளியாக சுழற்றுதல். அப்படி சுழற்றும் போதுதான் என்ன செய்யும், இந்த வலிக்குமிழி எங்க வரும், வலிக்குமிழி எங்க வரும், எங்கட வட்டக்குமிழிட மத்திக்கு வரும். எஸ், மத்திக்கு கொண்டு வரப்படும். அடுத்தது என்னது, 2, 3, 4 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 2, 3, 4 இந்த படிமுறைகளை மீண்டும் செய்யறது. எதுக்காக மீண்டும் மீண்டும் நம்ம செய்வோம், நம்ம என்ன செய்யறதுக்கு, உபகரணம் சரியா வேலை செய்யுதா, அதாவது சரியா இயங்குதான்றதை செக் பண்றதுக்காக நாங்க 1க்கு 2, 3 தடவை நாங்க என்ன செய்யும், மட்டுப்படுத்தி பார்க்கணும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க பாரு, மீண்டும் சரிபார்ப்பதற்கு அல்லது உபகரணம் மட்டப்படுத்தப்பட்டுள்ளதா என உறுதிப்படுத்துவதற்கு தான் என்ன செய்வோம், 1க்கு 2, 3 முறை நாங்க என்ன செய்வோம், அதே விஷயத்த செஞ்சு பார்ப்போம். விளங்குதா? அடுத்தது கடைசி விஷயம், தொலைநோக்கியை மீண்டும் முதல் இருந்த இடத்திற்கு கொண்டு வந்த பின்னரே அதனை 180 பாகையில் திருப்புவதன் மூலம் அடித்திருகாணிகள் 2ற்கும் சமாந்தரமாக எதிர்பக்கமாக, உதிர்பக்கமாக கொடுத்திருக்கு, எதிர்பக்கமாக வைக்கணும். அதுக்கான காரணம் என்னன்னா, உபகரணம் எல்லா திசைகளிலும் மட்டமாக உள்ளது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. சரி, இந்த 6வது பாயிண்ட் நான் திருப்பி சொல்றேன், நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோ.
சரி, அந்த 6வது பாயிண்ட் திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. ஓகேயா? இதுல தெரிஞ்சிருக்கணும் என்ன விஷயம்னா, இந்த 6வது பாயிண்ட் நல்லா கவனி. தொலைநோக்கியை மீண்டும் முதலிருந்த இடத்திற்கு கொண்டு வந்த பின்னர் அதனை 180 பாகையில் திருப்புவதன் மூலம் முதல் அடித்திருகாணிகள் இரண்டிற்கும் சமாந்தரமாக எதிர்பக்கமாக வைத்தல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ முதலாவது தடவை செஞ்ச தெரியுமா அந்த பாயிண்ட், இந்த 2 திருகாணிகளுக்கும் சமாந்தரமாக நீ இப்படி தொலைக்காட்டியை வைக்கும் போது என்ன நடக்கும்? இப்படி சமாந்தரமா நீ வைக்கும் போதுதான் என்ன செய்ய முடியும்னா, நீ உபகரணத்தை எந்த திசையில இருந்து நீ என்ன செய்ய முடியும்? மட்டமாக உள்ளது என்பதை நீ என்ன செய்ய முடியும்? உறுதிப்படுத்த முடியும். புரியுதா நான் சொல்றது? அதாவது நீ மையத்துக்கு கொண்டு வந்த பிறகு, விளங்குதா? மட்டக்குமிழியமா மையத்துக்கு கொண்டு வந்த பிறகுமா நீ தொலைக்காட்டி அசைச்சு பார்க்கணும். விளங்குதா? 180 பாகையில திருப்பி திருப்பி பார்க்கணும். திருப்பி திருப்பி பார்க்கும்போது ஒருவேளை குமிழி மட்டமா இல்லாம வேற எங்கே வெளியில இருக்கிற மாதிரி எங்களுக்கு தென்பட்டால் நாங்க செஞ்சது பிழை. திருப்பி முதல்ல இருந்து நாங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்களா இருந்தா மட்டப்படுத்தணும். மட்டப்படுத்துற ஒழுங்கு தெரியும் தானே உங்களுக்கு? பிராக்டிகல் வீடியோஸ் பார்த்திருக்கீங்க தானே? நான் காட்டினேன் உங்களுக்கு இதுல எப்படி மட்டப்படுத்துறதுன்னு. முதலாவது எப்படி இருக்கும்? இப்படி 3 திருகு இருந்துச்சுன்னா இந்த 3 திருகுக்கும் முதலாவது உபகரணம் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு உபகரணத்தை நாங்க நிலைப்படுத்தின பிறகு உபகரணம் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். இப்படி உள்ள இப்படி இருந்த உபகரணத்துலதான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? 2 திருகுக்கு சமாந்தரமாக எங்களோட தொலைக்காட்டியை திருப்பிட்டு இந்த 2 திருகையும் ஒரேடியா உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி நாங்க என்ன செய்வோம்? அசைப்போம். ஓகேயா? அசைச்ச பிறகுதான் ஓகே, அசைக்கும் போது என்ன செஞ்சிடும்? எங்களோட வட்டக்குமிழி என்ன செஞ்சிடும்? ஒண்ணு மேல வரும், இல்லைன்னா கீழே வந்துடும். அப்படி மேல அல்லது கீழே வர வரைக்கும் நாங்க என்ன செய்யணும்? 2டையும் ஒரேடியா உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி அசைக்கணும். இப்படி மேல அல்லது கீழே வந்துருச்சுன்னா எங்களோட வட்டக்குமிழி பபிள் இப்படி மேல அல்லது கீழே வந்துருச்சுன்னா அப்புறம் தான் என்ன செய்யணும்? சமாந்தரமா இருந்ததை 90 பாகையில இந்த தொலைக்காட்டியை திருப்பி 3வது திருக அசைக்கணும். 3வது திருக அசைக்கும் போது எங்களோட வட்டக்குமிழி என்ன செஞ்சிடும்? அந்த குமிழி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 எங்க செய்யும்? நடுவுல மத்திக்கு வந்துடும். மத்திக்கு வந்த பிறகு நாங்க என்ன செய்யணும்னா இதே ப்ராசஸ் 2-3 தடவை செஞ்சு பார்க்கணும். அதுக்கு பிறகு பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எங்களோட தொலைக்காட்டி இருக்கு தானே, தொலைக்காட்டியை நம்ம இப்படி 180 பாகையில இந்த பக்கமோ நம்ம இப்படி திருப்பி பார்க்கணும். அப்படி திருப்பி பார்க்கும்போது அப்பையும் என்ன செய்யணும்னு கேட்டீங்களா இருந்தா எங்களோட வட்ட குமிழி இருக்கு தானே, அது எப்பயும் எப்படி இருக்கணும்? நடுவுல இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதை பிராக்டிக்கல் வீடியோவா பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவா விளங்கும். திருப்பி சொல்றேன், இந்த கேள்வி 2020 வந்திருக்கு, எஸ்ஏல 22 வந்திருக்கு, 23 வந்திருக்கு, 24 வந்திருக்கு. அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது தொடர்ச்சியா வந்துட்டு இருக்க கேள்வி. அப்ப இது சம்பந்தப்படுத்தி பார்த்து. சரி, சொல்லுங்கம்மா. இந்த கேள்வி கொஞ்சம் திரும்ப வழங்கப்படுத்த முடியுமா? ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மட்டப்படுத்துறது தெரியுமா? தண்ணியக்க மட்டங்கனியை மட்டப்படுத்துறது தெரியுமா உங்களுக்கு? இப்ப சொல்லி கொடுத்தது விளங்கிச்சா உங்களுக்கு? இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இந்த கேள்வி கேட்ட கேர்ள் இருக்கீங்க தானேம்மா, உங்களுக்கு தண்ணியக்க மட்டங்காணியை மட்டப்படுத்துறது தெரியுமான்னு கேட்கிறேன். இப்ப நான் சொல்லி இப்ப மட்டப்படுத்துறதுன்னு இப்ப விளங்கப்படுத்தினேன், அது விளங்கிச்சான்னு கேட்கிறேன் நான். ஹலோ, சாரிம்மா, இது இதாயிருச்சு, கனெக்ஷன் ப்ராப்ளம். ஓகே, சாரி. நான் அந்த கேள்வி கேட்ட கேர்ளுக்கு கேட்கிறேன்னா, இது விளங்கப்படுத்தினதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மட்டப்படுத்துறது தெரியுமா? தண்ணியக்க மட்டங்காணியை மட்டப்படுத்துறது தெரியுமா உங்களுக்கு? நான் இப்ப விளங்கப்படுத்தினேன் தானே, தட்டியக்க மட்டங்காணியை மட்டப்படுத்துற விதம் தான் இப்ப விளங்கப்படுத்தினேன். அந்த விஷயத்தை தான் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு படிமுறையா. விளங்குதா? சோ இது ஒவ்வொரு பாஸ் பேப்பர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கேட்டு வந்துச்சு. அதை தான் இப்ப முதல்ல விளங்கப்படுத்தினேன் இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பா. முதலாவது தண்ணியக்க மட்டங்காணி எடுத்துக்கிட்டா அதுல மட்டப்படுத்தும் திருகு இருக்கு தானே, அந்த 2 திருகுக்கு சமாந்தரமா நாங்க தொலைக்காட்டியை வச்சு நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, தொலைக்காட்டியை வச்ச பிறகுதான் நாங்க என்ன செய்யணும் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா அசைக்கணும் 2 திருகையும் அதாவது சமாந்தரமா வச்ச 2 திருகையும் பாத்தீங்கன்னா ஒரேடியா உள்நோக்கியோ அல்லது வெளிநோக்கியோ அசைக்கணும். அப்படி சுழற்றுறதுக்கான காரணம் என்னதுன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, அப்படி சுழற்றும் போதுதான் நாங்க என்ன செய்ய முடியும்னா எங்களோட வட்டக்குமிழிய சரியா மத்திக்கு கொண்டு வர முடியும். மத்திக்குன்னு என்ன அர்த்தம்? மையக்கோட்டுக்கு கொண்டு வர முடியும். விளங்குதா? அப்படி மையக்கோட்டுக்கு கொண்டு வந்த பிறகு திருப்பி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா எங்களோட தொலைக்காட்டியை 90 பாகையில அந்த 2 திருகுக்கு 90 பாகையில திருப்பின பிறகு 3வது திருக நாங்க அசைக்கணும். 3வது திருகு அசைக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, 3வது திருகு அசைக்கும் போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? 3வது திருகு அசைக்கும் போது என்ன நடக்கும் பத்தி சொல்லி கொடுத்தேன். குமிழி என்னத்துக்கு வரும்?
மத்திக்கு வரும். மத்திக்கு வந்த பிறகு நாங்க 2-3 தடவை என்ன செய்யணும், திருப்பி திருப்பி அதை என்ன செய்யணும், மட்டப்படுத்தி பார்க்கணும். ஏன்னா உபகரணம் சரியா மட்டமா இருக்குன்றதை செக் பண்ணிக்கொள்ளணும். கடைசியா நாங்க வாசிப்பு எடுக்கிறதுக்கு கட்டாயம் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்பு எடுக்கிறதுக்கு முதையா இருக்கட்டும், எடுத்த பிறகா இருக்கட்டும், கட்டாயம் நாங்க எதை செக் பண்ணணும்னு கேட்டீங்களா இருந்தா எங்களோட மட்டக்குமிழியை செக் பண்ணணும். அந்த வட்டக்குமிழி இருக்கு, அதை செக் பண்ணணும். நீ தொலைக்காட்டி இப்படி 180 பாகையில திருப்பி திருப்பி பார்க்கும்போது பத்தியா இருந்துச்சுன்னா அந்த குமிழி எப்படி திரும்பினாலும் சரியா எந்த பக்கம் திருப்பினாலும், நீ வடக்கு பக்கமோ எந்த பக்கம் திருப்பினாலும் பத்தியா இருந்துச்சுன்னா கரெக்டா அந்த குமிழி எப்படி இருக்கணும், சரியா மத்தியில இருக்கணும். வட்ட குமிழியர் அந்த பகுதியில நடுவட்டம் இருக்கு தெரியுமா, அந்த நடுவட்டத்துல சரியா நடுப்பகுதியில இருக்கும் குமிழி. அப்படி இருந்தா தான் அந்த உபகரணத்துல நீங்க வாசிப்பு எடுப்பதற்கு பொருத்தமானவாறு நீங்க மட்டப்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கோங்க. சரிதானே? ஓகே. அடுத்த கேள்வி. மழைநீர் என்பது இலகுவாக சேகரிக்கக்கூடிய மீள் புதுப்பிக்கத்த ஒரு வளமாகும். மழைநீரை சேகரிக்கும் எந்த ஒரு தொகுதியினதும் பிரதான கூறுகள் 3 குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மழைநீர் சேகரிப்பு தொட்டி சம்பந்தப்படுத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன் 4ஆம் பாடத்துல. ஞாபகம் இருக்கா? மழைநீர் சேகரிப்பு தொட்டி பத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கேன் 4ஆம் பாடத்துல. அதுல 2 விஷயம் விளங்கப்படுத்தினேன். ஞாபகம் இருக்கா? மழைநீர் சேகரித்தல் என்பது 2 விஷயத்துல வேறுபடுது. ஒண்ணு என்னது, சிறிய இடப்பரப்புல சேகரிக்கிறது. உதாரணத்துக்கு வீட்டு தேவைக்கு, கைத்தொழில் தேவைக்காக சேகரிக்கிறது மழைநீரை. இன்னொன்னு என்னது, பரந்த பிரதேசத்தில் விவசாய தேவைக்குன்னு சேகரிக்கிறது. இவன் ஏதாவது தனியா சொல்லியிருக்கானா? வீட்டு தேவை விவசாய தேவைன்னு தனியா ஏதாவது கேட்டிருக்காங்களா இங்க? இல்ல. அப்ப நீ எதையாவது எழுதலாம். பிரதானமா உனக்கு தெரியும் முதலாவது பகுதி என்னதுன்னு தெரியும்னா நீரேந்து பிரதேசம். விளங்குதா? அதே மாதிரி வேற என்னது, இது ஆர்டர்ல கேட்கல. எந்த ஒரு தொகுதியினதும் பிரதான கூறுகள் 3 குறிப்பிடுக. நீரேந்து பிரதேசம் முதலாவது. 2வது என்னது, கொண்டு செல்லும் குழாய் தொகுதி, களஞ்சியப்படுத்தும் தொகுதி, மற்றும் மழைநீரை தேக்கி வைக்கக்கூடிய தொட்டி, மழைநீரை வெளியேற்றக்கூடிய இடம், மேலதிக நீரை வெளியேற்ற பகுதி. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எழுதுனீங்களா இருந்தா சரி. அப்ப உங்களுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்கணும் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, நீரேந்து பிரதேசம் பிரதான கூறுகள் 3 தான் குறிப்பிட சொல்லியிருக்கான். அவன் முதலாவது என்ன எழுதியிருக்கணும், நீரேந்தும் பிரதேசம். 2வது நீ எது வேணா எழுதலாம். என்னது, கொண்டு செல்லும் தொகுதியும் எழுதலாம், களஞ்சியப்படுத்தல் தொகுதியும் எழுதலாம். விளங்குதா? 3வது இன்னொன்னு எழுதியிருக்கலாம். இதுல இன்னொன்னு என்ன தொகுதி, அந்த மழை நீரை என்ன செய்யும் தொகுதி, இன்னொன்னு எழுதியிருக்கலாம். இல்ல நீரேந்தும் பிரதேசம் வந்துருச்சுமா, வடிகட்டும், அதாவது சுத்திகரிக்கும் தொகுதி எழுதியிருக்கலாம். கூடுதலா சுத்திகரிப்பதற்கு நாங்க பயன்படுத்துற வடிகட்டி என்ன வடிகட்டி? மணல் வடிகட்டி. மணல் வடிகட்டி. எதனால இந்த மணல் வடிகட்டி பயன்படுத்துறோம்? காரணம் என்ன? 2 காரணம் சொல்லு பாப்போம். தூய நீரை பெறுதல்னு சொல்லக்கூடாது. 2 காரணம். ஏன் மணல் வடிகட்டி பயன்படுத்துறதுக்கான 2 காரணம்? தூசி துணிக்கைன்னு சொல்லாம தொங்கல் நிலை துணிக்கைகளை அகற்றக்கூடியது மணல் வடிகட்டி முதலாவது. அடுத்தது நீரின் எதை நீக்கும், என்ன மனத்தை நீக்கும்? துர்மணத்தை நீக்கும். நீரின் என்ன நீக்கும்? துர்மணத்தை நீக்கக்கூடியது. சரியா? இது மறந்துடாதீங்க. அவன் கேட்டது அதுதான். இதுல நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க எழுதியிருக்கலாம் என்னது, நீரை சுத்திகரிக்கும் தொகுதியும் எழுதியிருக்கலாம். சரியா? ஓகே, சொல்லுங்க. முதல் அரை மணி நேரம் சேகரிக்கப்பட்ட நீரை வெளியேற்றும் தொகுதி, அதை எழுதலாமா? அதை எழுதலாம் நீங்க. முதல் அரை மணி நேரம். இது நீங்க எதுக்கு பாத்திருக்கீங்க? முதல் அரை மணி நேரத்துல வெளியேற்றும் இது எதுல பாத்தீங்க? வீட்டு தேவைக்கு பாத்தீங்களா, விவசாய தேவைக்கு பாத்தீங்களா? வீட்டு தேவைக்கு. வீட்டு தேவைக்கு பாத்திருக்கீங்க. விளங்குதா? சோ நீங்க அதையும் எழுதலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, சரி. சோ ஆனா உங்களுக்கு தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா 5 தொகுதி தான் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். முதலாவது என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? நீரேந்தும் பிரதேசம். சரி, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். வீட்டு தேவையை ஃபர்ஸ்ட் சொல்லு, ஆர்டர் படி சொல்லு. எனக்கு வீட்டு தேவைப்படி பத்தியா இருந்துச்சுன்னா நம்ம இதாக்கும் போது எனக்கு ஆர்டரா சொல்லு என்ன அதுன்னு சொல்லிட்டு. நான் கேட்கிற கேள்வி புரியுதா? ஃபர்ஸ்ட் மழை நீரை வீட்டு தேவைக்காக நாங்க சேகரிக்கும் போது அந்த சேகரிக்கிற ஒழுங்குமுறை, அந்த பகுதிகளை ஒழுங்குமுறையா சொல்லு. முதலாவது என்னது, வீட்டு தேவைக்கு சேகரிக்கும் போது நீரேந்தும் பிரதேசம். ஓகே, நீரேந்தும் பிரதேசம். நீரேந்தும் பிரதேசம், எஸ், கொண்டு செல்லும் கட்டமைப்பு. உனக்கு தெரியும் வீட்டு தேவைக்கு நீரேந்தும் பிரதேசமா எது இருக்கும்? வீட்டு தேவைக்காக நாங்க இதாக்கும் போது நீரேந்தும் பிரதேசம் எது? கூரை. ஓகே, குட், கூரை. இது என்னது, என்ன சரி, கொண்டு செல்லும் கட்டமைப்பு என்னது வீட்டு தேவைக்கு? பீலிகள்னா உங்களுக்கு தெரியும் தானே. கூரைக்கு கீழே பாத்தீங்களா இருந்துச்சுன்னா நாங்க போட்டிருப்போம், பிளாஸ்டிக்லயோ தகரத்திலயோ போட்டிருப்போம் தானே, அது. ஓகே, அதுக்கு பிறகு என்னது, கொண்டு செல்லும் கட்டமைப்பு. அப்படியே கொண்டு சென்று எங்க எதுக்கு போயிட்டு விடும் அந்த தண்ணியை? சுத்திகரிக்கும் கட்டமைப்புல. சுத்திகரிக்கும் கட்டமைப்புக்கு உனக்கு உதாரணம் தெரியும் என்னது, மணல் வடிகட்டியை நாங்க பயன்படுத்துவோம். அதுக்கு பிறகு என்னது,
சுத்திகரிச்ச பிறகு அது எங்க விழும் அந்த தண்ணி நீரை சேகரிப்பு தொட்டியில. எஸ் மழைநீர் சேகரிப்பு தொட்டி, அதாவது நீரை தேக்கி வைக்கும் கட்டமைப்புல வந்து விடும். தேக்கி வைக்கும் கட்டமைப்புல அந்த தண்ணி விழுந்தோம்னா அந்த தண்ணியை தேவைக்கு ஏத்த மாதிரி வெளியேற்றதுக்கான பகுதி என்னது? நீரை வெளியேற்றும் குழாய். எஸ், அதாவது மேலதிக நீரை வெளியேற்றக்கூடிய பகுதி அதுதான் என்னது? எங்கட டேப். சரியா? இதுதான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன். சரியா? அடுத்தது, இதே பரந்த பிரதேசத்துல நாங்க சேகரிக்கிறதா இருந்துச்சுன்னா முதலாவது என்னது? அதுலயும் முதலாவது என்னது? நீரேந்தும் பிரதேசம். ஆனா அதுல ரெண்டாவது என்ன வரும்? என்ன சேகரிப்பான் வரும்? சுத்திகரித்தல். டேய் நல்லா யோசிச்சு பாரு. அங்க சுத்திகரித்தல், அங்க கொண்டு செல்லும் சுத்திகரித்தல். எஸ், அடையல் சேகரிப்பான் வரும். இங்க அடையல் சேகரிப்பான் வந்த பிறகுதான் என்ன கால்வாய் வரும்? திசை திருப்பல் கால்வாய் வரும். என்ன கால்வாய் வரும்? திசை திருப்பல் கால்வாய். திசை திருப்பல் கால்வாய் மூலமாக அந்த தண்ணி எங்க கொண்டு போகும்? என்ன தொட்டிக்கு? களஞ்சிய தொட்டிக்கு. அந்த களஞ்சிய தொட்டியில இருந்து தான் தண்ணி எங்க கொண்டு போகும்? எந்த நிலங்களுக்கு கொண்டு போகும்? எஸ், இலக்கு பிரதேசம். எஸ், இலக்க பிரதேசம் அல்லது நீர் போசிப்பு பிரதேசத்துக்கு கொண்டு போகும். எங்க நீர் போசிப்பு பிரதேசம்னு நாங்க சொல்றது எது? எங்கட காணி, அதாவது பயிர் விளைச்சல் காணி. விளங்குதா? சோ இது எல்லாமே 4ஆம் பாடத்துல சொல்லி கொடுத்திருக்கேன். சோ கட்டாயம் வரும். சோ நோட் பண்ணிக்கோ அது. அடுத்த கேள்வி, நீர் மாசடைதல் என்பது நீர் முதல்களில் கழிவுகள் சேர்தல் ஆகும். மேற்பரப்பு நீர் முதல்களில் இடத்துக்குரிய மாசடைதல் ஏற்படுவதற்கான உதாரணம் ஒன்றை குறிப்பிடுக. தெரியும், இடத்துக்குரிய மாசடைதல், இடத்துக்குரியது அல்லாத மாசு மூலம்ன்றது உனக்கு தெரியும். என்ன உதாரணம் சொல்லி கொடுத்திருக்கேன் ஞாபகம் வச்சு சொல்லு எனக்கு. இடத்துக்குரிய மாசடைதலுக்கு என்ன உதாரணம் சொல்லி கொடுத்தேன்? ஃபர்ஸ்ட் இடத்துக்குரிய மாசு மூலம்னா என்னன்னு சொல்லு எனக்கு, வரைவிலக்கம் சொல்லி பார்ப்போம். டியூட்ட பார்க்காம. நீர் மாசடையும் பிரதேசம் தெளிவாக எஸ், திட்டவட்டமாக நீர் மாசடையும் பிரதேசம் திட்டவட்டமாக இனங்காணும் இனங்காணக்கூடிய மாசு மூலம் தான் இடத்துக்குரிய மாசு மூலம். மூலம் எது என்பது, ஓகே, நீரை மாசடைய செய்யக்கூடிய மூலம் எது என்பது திட்டவட்டமாக இனங்காண முடியாத சந்தர்ப்பத்தில் அப்மாசு மூலத்தை இடத்துக்குரியது அல்லாத மாசு மூலம் என அழைப்போம். உனக்கு தெரியும் இடத்துக்குரிய மாசு மூலம்ன்றது எதன் மூலமாக இடம்பெறுது? அதாவது உதாரணம் என்னது? தொழிற்சாலை கழிவுகள். வேற என்னது? வேற என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? ஒழுக்கு கொண்ட கணியனை தொட்டிகள். வேற வேற என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? நகர வடிகால் அமைப்பு தொகுதி. வேற என்ன சொல்லி கொடுத்திருக்கேன்? நல்லா யோசிங்கடி. வேற எஸ், ரசாயன களஞ்சிய தொட்டிகள். இப்ப உனக்கு இது ஞாபகம் வரலாட்டி தயவு செஞ்சு எடுத்து பாரு. இடத்துக்குரிய மாசு மூலம் இது 2020ஆம் ஆண்டு பேப்பர்ல எஸ்ஏல கேட்டு வந்துச்சு. 2020 21 நினைக்கிறேன். விளங்குதா? 21 கேட்டு வந்துச்சு. இடத்துக்குரியது அல்லாதன்னு நினைக்கிறேன். அப்ப அதை எடுத்து பாரு, கட்டாயம் எடுத்து பாரு, தயவு செஞ்சு சொல்றேன். இதெல்லாம் படிச்ச கேள்விகள். இடத்துக்குரிய மாசு மூலம், இடத்துக்குரியது அல்லாத மாசு மூலம். பிரதானமாக நீரை மாசடைய செய்யும் மூலங்கள் 2: இடத்துக்குரிய மாசு மூலம், இடத்துக்குரியது அல்லாத மாசு மூலம். எதை கட்டுப்படுத்துறது இலகு உனக்கு? இடத்துக்குரிய மாசு மூலத்தையே இடத்துக்குரியது அல்லாத மாசு மூலத்தையா கட்டுப்படுத்துறது இலகு? இடத்துக்குரிய மாசு மூலத்தை கட்டுப்படுத்துறது தான் இலகு. விளங்குதா? இடத்துக்குரியது அல்லாத மாசு மூலத்தை கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதை புரிஞ்சுக்கோ. இந்த கேள்வி 2019 பத்தியா இருந்துச்சுன்னா இதுலயும் கேட்டு வந்துச்சு, எம்சிக்யூலையும் கேட்டு வந்துச்சு. படிங்கடாமா, படி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்தது, மேற்பரப்பு நீர்முதல்கள் இடத்துக்குரியது அல்லாத மாசடைதலுக்கு உதாரணம். ஒரே ஒரு உதாரணம் தான், சிம்பிளான உதாரணம். ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்போம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லு பாப்போம். சிம்பிளா சொல்லு. என்னது? மண்ணரிப்பு. மண்ணரிப்பு தான். அதை ஒழுங்கா எழுதணும். நீ சும்மா மண்ணரிப்புன்னு மட்டும் எழுதக்கூடாது. மழைநீர். எஸ், மழைநீர் ஓடி வழிதல் மூலம் செல்லும் நீர். விளங்குதா? மழைநீர் ஓடி வழிதல் மூலம் செல்லும் நீர், இதுதான் பிரதான உதாரணம். விளங்குதா? சோ இந்த இருக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க, ஓடி வழிதல் மூலம் செல்லும் மழை நீர். இதுதான் பிரதான உதாரணம். உனக்கு உதாரணம் இதுதான் சொல்லி கொடுத்திருக்கேன். பனிப்படிவுகள், பனிப்பாறை படிவுகள் சொல்லி கொடுத்தனா இல்லையா? கரைந்து ஓடி வழியும் நீர்ல சென்று அது என்ன செய்யறது? நீர் மூலத்தை அடையிறது. வேற என்ன சொல்லலாம்? இங்க பாரு, இதுல எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. ரசாயன பீடநாசினி பிரயோகம், முறையற்ற விதத்தில் கழிவுகளை அகற்றுதல், மாசடைதல் ஒரு இடத்திற்கு மட்டுப்படுத்தாது பரவி காணப்படுகின்ற இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாசுக்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து அந்த மாசுக்கள்ல இருந்து வழிந்தோடுற இது இருக்குதானே, தண்ணி. அந்த தண்ணி தான்
மாசடைதல் ஒரு இடத்திற்கு மட்டுப்படுத்தாது பரவி காணப்படும் இடம். இதெல்லாம் எதுக்குள்ள? இடத்துக்குரியது அல்லாத மாசடைதல்னு சொல்லுவோம். அங்க பாரு, அடுத்த கேள்வியை பாரு. இங்க இருநீர் மாசடைதல்களிலும் கட்டுப்படுத்துவதற்கு கடினமானது எது? உனக்கே தெரியும் என்னது? எந்த மாசடைதல் மூலம்? இடத்துக்குரியது அல்லாத மாசடைதல் மூலம். இப்ப நான் கேட்கிறேன், காரணம் சொல்லு. யாரா ஒரு ஆள் சொல்லு, காரணம் சொல்லு பாப்போம். ஏன் இடத்துக்குரியது அல்லாத மாசடைதல் கட்டுப்படுத்துறது கடினம்? ஆரம்பிக்கும் இடத்திலேயே கட்டுப்படுத்துறது கடினம். ரெண்டாவது திட்டவட்டமான ஒரு Yes. ஏன்னா அதிகப்படாத எஸ் பல ஏன் எஸ் கிலோமீட்டர் எஸ் குட் கவனி. ஏன்னா இந்த இடத்துக்குரியதல்லாத மாசடைதல்ல பத்தி அறிஞ்சுனா ஒரு குறிப்பிட்ட மாசு மூலங்கள் மட்டும் கலந்திருக்காது, எல்லா வகையான மாசாக்கிகளும் கலந்திருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குரியதல்லாத மாசடைதல் மூலங்கள் இருக்குதானே, இந்த மூலங்களை பாத்தீங்கன்னா திட்டவட்டமாக எது மூலம் மாசடை இந்த நீர்ன்னு சொல்லி நாங்க இனங்காண இயலாது. அதனாலதான் இந்த நீர் மாசடைதலை கட்டுப்படுத்துவதற்கு கடினமானது. விளங்குதா? இந்த முறை மூலம் மாசடைஞ்ச நீரை கட்டுப்படுத்துவது கடினம். ஆரம்பிக்கும் இடத்திலேயே, அது உருவாகும் இடத்திலேயே கட்டுப்படுத்துறது கடினம். இதை புரிஞ்சு வச்சுக்கோ. விளங்குதா? நோட் பண்ணிக்கோ. ஓகே, அடுத்த கேள்வி. பதிவைத்தல் என்பது தாவர தண்டு அல்லது கிளை ஒன்று தாய் தாவரத்துடன் தொடர்பு பட்டு இருக்கும் போதே வேர்விடச் செய்தலை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பதிய முறை இனப்பெருக்க நுட்பமாகும். பின்வரும் ஒவ்வொரு பதிவைப்பு முறைகளுக்கும் பயன்படுத்தப்படும் பயிர்களுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருக. இது படிச்சு கொடுத்தேன் தானே உனக்கு? இது படிச்சு கொடுக்கலன்னு மட்டும் சொல்லு பார்ப்போம். கூட்டு பதிவைத்தலுக்கு என்ன உதாரணம்? உனக்கு தெரியும் கூட்டு பதிவைத்தல் கூடுதலாக என்ன வகையான பயிர்களுக்கு சிறந்தது? கூட்டு பதிவைத்தல் கொடி வகையான பயிர்கள். அப்ப கொடி வகையான பயிர்கள் எழுத வேண்டியதான். இங்க பாரு, அதுல சொல்லியிருக்கான் கொடி மல்லிகை, ஏறும் வகை ரோசா. சும்மா ரோசான்னு எழுதக்கூடாது, ஏறும் வகை ரோசா. ஏறும் வகைனா ரோசானா என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா? படரி வளர்ற ரோசா பூக்கள் தெரியுமா? அந்த ஜப்பனீஸ் சின்ன சின்ன ரோசாக்கள், ஏறும் வகை ரோசாக்கள், இதெல்லாம் கூட்டு பதிவைத்தல். கொடித்தோடை, லெமன், இது எல்லாமே என்னது? படரி வளரும் பயிர்கள், அதாவது கொடி வகை பயிர்கள். அதுதான் கூட்டு பதிவைத்தலுக்கு உதாரணம். வேற என்ன சொல்லலாம்? எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொன்னு சொல்லலாம். என்னது? மிளகு. எஸ், மிளகு, வெற்றிலை போன்றவற்றையும் சொல்லலாம். அடுத்தது காற்றுப்பதிவைத்தல். காற்றுப்பதிவைத்தல்னா பொதுவாக நீ எழுதலாம். என்னது? மாதுளை, ரம்புட்டான், ஜம்பு, லெமன், தேசிக்கா, கொய்யா, குரோட்டன், எது வேணாலும் எழுதலாம் காற்றுப்பதிவைத்தலுக்கு. ஏன் காற்றுப்பதிவைத்தல் செய்வோம்? எந்த சந்தர்ப்பத்துல காற்றுப்பதிவைத்தல் செய்வோம்? ஒரு தாவர கிளையை நிலத்துடன் வளைக்க முடியாத தாவர கிளைகள்ல செய்வதுதான் காற்றுப்பதிவைத்தல். உதாரணம் மாதுளை. எஸ், வெரி குட், குட். எஸ், மாதுளை, ரம்புட்டான், ஜம்பு, லெமன், தேசிக்கா, கொய்யா, குரோட்டன் போன்றவற்றை சொல்லலாம். அடுத்தது கும்பி பதிவைத்தல். உனக்கு சொல்லி கொடுத்தேன் மவுண்ட் லேயரிங், கும்பி பதிவைத்தல். அதுக்கு உதாரணம் சொல்லி கொடுத்தேன் அந்த டைம்ல. என்னென்ன உதாரணம்? ஆப்பிள். எஸ், ஸ்ட்ராபெரி. சரியா? ஆப்பிள். ஸ்ட்ராபெரி இல்ல, ஸ்ட்ராபெரி வராது. கும்பி பதிவைத்தல் ஸ்ட்ராபெரின்னு சொல்லி கொடுக்கலே, உச்சி பதிவைத்தல் தான் ஸ்ட்ராபெரி சொல்லி கொடுத்துருப்பேன். எஸ். சோ கும்பி பதிவைத்தலுக்கு வரும் பியாஸ், ஆப்பிள், செரி, மாதுளை போன்றவற்றை சொல்லலாம். அதுல இந்த பியாஸ், ஆப்பிள், செரி இது மூணையும் நோட் பண்ணிக்கோ. இதுதான் மெயினா செய்யறது கும்பி பதிவைத்தல். வேணா நீ நோட்ஸ் எடுத்து பாரு, நான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஆப்பிள், செரி, பியாஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, புரியுதாமா உனக்கு? இது கிளியரா புரியுதாமா? சரி, அடுத்தது நீர் தாவரங்கள் எனப்படுவை. இது கடைசியா பார்ப்போம், இது மட்டும். ஓகே, மிச்சதை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். நீர் தாவரங்கள் எனப்படுவை நீர்நிலை சூழல்களில் வாழ்வதற்கு இசைவாக்கம் பெற்ற தாவரங்கள் ஆகும். வளரும் நீர் சூழலியற்கேற்ப அலங்கார நீர் தாவரங்களின் 3 வகைகளை பெயரிடுக. கேட்ட கேள்விக்கு தான் பதில். இதுல நிறைய பிள்ளைங்க பிழை எடுத்திருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் என்ன எழுதிட்டு வந்திருக்குங்க தெரியுமா? விளங்குதா? அந்த பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு, நீர் தாவரங்களை எந்த நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துவாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஞாபகம் இருக்கா? சொல்லு பாப்போம். 2 நோக்கம். உணவுக்காகவும். நோ, கேட்ட கேள்விக்கு தான் பதில். நோக்கம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதுதான்மா நான் கேட்ட கேள்வி. என்ன விஷயம்னா, அலங்கார நீர் தாவரங்களை சில நோக்கங்கள் அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா வகைப்படுத்துவாங்க. விளங்குதா? அப்ப நான் அதை சொல்லியே தான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. சில நோக்கங்கள் அடிப்படையில் என்ன செய்வாங்க? அலங்கார நீர் தாவரங்களை வகைப்படுத்துவாங்க. நான் கேட்டது அது என்னென்ன நோக்கங்கள். நான் கேட்டது என்னென்ன விஷயத்துக்கு அமைவாக அலங்கார நீர் தாவரம் வகைப்படுத்துறாங்க. என்னென்ன விஷயத்துக்கு அமைவாக நீர் தாவரங்களை? 1 வளர்க்கப்படும் நோக்கத்துக்கு அமைவாக. 2வது வளரும் நீர் சூழலுக்கு அமைவாக. விளங்குதா?
சோ திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. நீர்த்தாவரத்தை வகைப்படுத்துறது வளர்க்கப்படும் நோக்கத்துக்கு அமைவாக. வளர்க்கப்படும் நோக்கத்துக்கு அமைவாகத்தான். அது உள்ளுக்கு தான். உதாரணம் என்னது? வகை என்னது? உணவுக்காகவும் உணவுக்காகவும் அலங்கார அலங்கார நீர் தேவைக்காக, நீர்த்தாவரத்துக்காகவும். நீர்த்தாவரக்காகவும். ஏற்றுமதி வ- இல்ல இல்ல, இது ரெண்டு தான் மெயின். இது ரெண்டு தான் மெயின். அலங்காரத்துக்காகவும் எஸ், ஓகே, அலங்காரத்துக்காகவும் உணவு வகை நீர்த்தாவர வளர்ப்பு. இது ரெண்டும் தான் என்னது? வளர்க்கப்படும் நோக்கத்துக்கு அமைவாக நீர்த்தாவரத்தை பிரிக்கிறது. ஏற்றுமதி அதெல்லாம் வராது. ஏன்னா ஏற்றுமதி எதுக்குள்ள வரும்? மெயினாவே ரெண்டுக்குமே வருமே. ரெண்டுக்குமே வரும்டா. உணவுக்காகவும் நாங்க இதை ஏற்றுமதி செய்யலாம், அலங்காரத்துக்காகவும் ஏற்றுமதி செய்யலாம். மெயினா எதுக்குள்ள வரும் கேட்டா அலங்காரத்துக்காக. இங்க கேட்ட கேள்வி வளரும் நீர் சூழலுக்கு அமைவாக. உனக்கு தெரியும், வளரும் நீர் சூழலுக்கு அமைவாக அதனை மூன்றாக வகைப்படுத்துறோம். மிதக்கும் தாவரங்கள், அமிழ்ந்து மிதக்கும் தாவரங்கள், அமிழ்ந்து வளரும் தாவரங்கள் என வகைப்படுத்துறோம். விளங்குதா? அமிழ்ந்து மிதக்கும் தாவரங்களை நாங்க வேற மாதிரி அழைப்போம். என்னது? பகுதியாக பகுதியாக அமிழ்ந்து வாழும் தாவரங்கள் அல்லது பகுதியாக மிதந்து வாழும் தாவரங்கள்னு கூட சொல்லும். அவ வளரும் நீர் சூழலுக்கு ஏற்ப எவ்வாறு வகைப்படுத்துறோம்? மிதக்கும் தாவரம், அமிழ்ந்து மிதக்கும் தாவரம், அமிழ்ந்து வளரும் தாவரம். உனக்கு தெளிவா ஒரு விஷயம் சொல்லுதா? இவ்வளவு வரைக்கும் படிச்சது வரைக்கும் உனக்கு என்ன இந்த இடத்துல என்ன விஷயம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு? எது இந்த கேள்விகள்ல எது கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு? நான் கேட்கிறேன், ஓப்பனா கேட்கிறேன், பொய்க்கு சொல்லல, ஓப்பனா கேட்கிறேன். நீ ஓப்பனா சொல்லு. இது என்ன கஷ்டம்னு சொன்னீங்கன்னா அதுக்கான வேலைகளை நாங்க பார்க்கலாம். இது எல்லாமே படிச்சது தானே. இதுல ஏதாவது படிக்காம இருக்கா? நம்ம இதெல்லாம் படிக்கல அப்படியா? நம்ம இதெல்லாம் படிக்கலையா? இல்ல, கேட்கிற கேள்விக்கு நான் சொல்லுங்க. நான் கோவத்துல கேட்கலாமா, நான் பொதுவா கேட்கிறேன். உங்களுக்கு படிக்கலை அதெல்லாமே? படிச்சது. ஓகே. இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் பார்க்கும்போது உனக்கு விளங்குது ஒரு விஷயம் ஒண்ணு விளங்குதா? நீ பெருசா நீ கஷ்டம்னு நினைக்கிறதுல இருந்து கேள்வி வருதா? அவங்க அப்படியே எடுத்திருக்கானுங்க. இல்லையே, நீ நோட்ஸ் எடுத்து பாரு. இது எல்லாமே சாதாரணமா நீ வேணான்னு சொல்லி வாசிக்காம ஏதோ ஒரு மூலையில ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். அந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்த கேள்விகள் எல்லாமே தான். இது எல்லாமே நல்லா பாரு, எல்லாமே பாரு. அப்ப நோட்ஸ் கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையும் ஒரு வரி விடாம வாசிச்சா மட்டும்தான் அந்த பிள்ளையால மட்டும்தான் இதை எழுத முடியும். அடுத்து இன்னொன்னு யோசிக்கணும். என்னன்னா, இதுல உள்ள ஆன்சரே தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி யாரா சொன்னாங்களா? இல்ல. இதுல உள்ள ஸ்கீம்ல உள்ள ஆன்சரே தான் எழுதணும்னாமா எதுக்கு மேக்ஸ் டீச்சரை கொண்டு வந்து திருத்தலாமே? எதுக்கு பிடெக் இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் படிச்ச சார் மார்க்க தான், இதுக்கு சார் எல்லாம் டீச்சர்ஸ் மார்க்க தான் பேப்பர் மார்க்கிங் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புள்ள ரீதியா யோசிக்க தெரியும். இது சரியான விடத்தான். சில ஒரு புள்ள தொழிற்சாலை கழிவுகள், இங்கே தொழிற்சாலை கழிவுன்னு வருது. ஒரு புள்ள எடுத்து கை தொழிற்சாலை கழிவுகள். அப்ப கை தொழிற்சாலை கழிவுகளுக்கு கொடுக்க கூடாதா? அப்ப நீ யோசிக்க என்ன தெரியுமா? நீ படிக்கிறது தான் உனக்கு எக்ஸாம்ல வரப்போகுது. அப்ப படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வரி விடாம படி. வாசி, நல்லாவே வாசிப்பு திறனை கூட்டிக்கும். இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஒரு நாள் எடு. ஒரு நாளைக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு டார்கெட் ஒண்ணு போடு. ஒரு வாரத்துல இப்படி யோசி. உனக்கு சாதாரணமா இப்பக்குள்ள எத்தனை நாட்கள் இருக்குன்னு சொல்லலாம்? ஒரு 178 நாட்கள் இருக்குன்னு சொல்லலாம். சரியா? எனக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட ராஜேஷ் போட போயிட்டு எனக்கும் தெரியும். அப்ப 178 நாள் இருக்குன்னு வச்சுக்கோ. சரி, இந்த 178 நாள்ல உனக்கு ஒரு பாடத்தை வாசிக்கிறதுக்குமா என்ன ஒரு 10 நாளா தேவைப்படும்? நான் கேட்கிறேன், ஒரு பாடத்தை வாசிக்கிறதுக்கு உனக்கு 10 நாள் தேவைப்படுமா? ஒரு பாடத்தை வாசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நாள் போதாதா? நான் கேட்கிறேன், சிம்பிளா கேட்கிறேன், சிம்பிளான கேள்வி. ஒரு பாடத்தை வாசிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நாள் போதாதா? நான் கேட்கிறேன். டைம் ஒதுக்க முடியாதா? அவ்வளவு பிஸியா நீ? அனுர்குமார திசானாக்க விட நீ பிஸியா? அப்ப சொல்லு என்கிட்ட. முடியுமா முடியாதா? ஒரு நாள் போதாதா உனக்கு? ஒரு நாள் நீ லீவு போட்டு, இப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, உனக்கு முடியாதா? எடுத்தோனையே எந்த நேரமும் முதலாம் பாடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். முதலாம் பாடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னத்தை செய்ய போற? மெயினா நீ வாசிக்க வேண்டிய பாடங்கள் எதுல டவுட் இருக்கோ அதை தான் நீ வாசிக்கணும். 3ஆம் பாடம், 5ஆம் பாடம், 7, 8, 9, 10 தான் நீ வாசிக்கணும். 11, 12 உனக்கு வாசிக்க சொன்னா இங்கதான் படிச்சுக்கிட்டு இருக்கமே தியரியை நாங்க. அப்ப நீங்க ஏன் யோசிக்கிற? தியரியில தான் படிச்சுக்கிட்டு இருக்கமே. 11ஆம் பாடம் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏன் யோசிக்கிற? உனக்கு தெளிவா தான் நான் சொல்றேன். உனக்கு விளங்குதா? பயப்படாம படி. இருக்கிற நாட்களை நான் சரியா எஃபிஷியன்டா பயன்படுத்த, அவ்வளவுதான் சொல்ல முடியும் உனக்கு. பிஎஸ்டிக்கு அதிக நேரத்தை இதாக்கு, செலவிடு. டைம் டேபிள் ஒண்ணு போடு. உனக்கு டைம் டேபிள் போடு. இன்னைக்கு நான் என்ன பாடத்தை படிச்சு முடிக்கணும். இந்த கிளாஸ் இப்ப முடியுதுன்னு வை, 7:40 முடியுதுன்னு வை. அதுக்கு பிறகு என்ன செய்ய போற? போயிட்டு இன்ஸ்டாகிராம் கிண்ட போற, டிக்டாக் கிண்ட போறியா? சரி, கிண்டு, பிரச்சனையே இல்லை. நான் உனக்கு கிண்ட வேணாம்னு சொன்னேன். கிண்டு.
கிண்டிட்டே உனக்கு புத்தகத்தை எடு. புத்தகத்தை எடுத்தோடனே உனக்கு தூக்கம் வரும். பரவாயில்ல, மூடி வச்சுட்டு தூங்கு, பிரச்சனையே இல்லை. அடுத்த நாள் காலையில எழும்பு. காலையில சில முஸ்லிம் பிள்ளைங்களாம் தொழுகைக்கு எழும்புவீங்க. தொழுகைக்கு எழும்பினோன்னு தூங்காதீங்கடி, தயவு செஞ்சு தூங்காதீங்க. விளங்குதா? தொழுகைக்கு எழும்பிட்டு தூங்காதீங்க. அதுக்கு பிறகு மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. தொழுகையில என்னைய விட உங்களுக்கு தானே தெரியும் தொழுகையிட உங்களுக்கு நன்மை. மன நிம்மதி இருக்கும் தானே. அல்லாஹ் வேண்டிட்டு நீங்க இதாக்குங்க. தமிழ் பிள்ளைங்க கிறிஸ்டியன் பிள்ளைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா காலையில எழுப்பி பழகுங்க. காலையில எழும்பிட்டு இப்ப இதை எடுத்து வாசிங்க, டியூட் எடுத்து வாசிங்க. உங்களை நல்லதுக்கு தான் சொல்றேன். கடைசி நிறைய பிள்ளைங்க இப்ப நான் பேர் இல்லாம ஒரு புள்ளட ஸ்கிரீன்ஷாட் வரைக்கும் நான் பிசிக்கல் கிளாஸ்லயே வாசிச்சு காட்டுவேன். ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதான் அவங்களுக்கு ஞானம் பிறகுது. சொல்லுவாங்க காலம் கடந்து ஞானம் பிறந்து வேலை இல்லைம்மா. அந்தந்த நேரத்துல நீங்க அந்தந்த முடிவுகள் எடுத்தாகணும். ஸோ தயவு செஞ்சு சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, படிங்க இப்பவே. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அதே நாள். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாங்க சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.